ஹாய் ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட நைட் சோல் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மங்கா நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்டேனியம் மெத்திக் ஐட்டம். இதில் நம்ம என்னெல்லாம் எதிர்பார்க்கலான்னா ஆக்ஷன், அட்வென்ச்சர், டைம் ட்ராவல், மேஜிக் அண்ட் ஃபேண்டசி. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I get overwhelmed so easily. My anxiety creeps inside of me, makes it hard to breathe. What's come over me feels like I'm somebody else. ரைடர்ஸ் இவங்களாம் மான்ஸ்டரை வேட்டையாடுறவங்க, லூட் ட்ரெஷர் அண்ட் இவங்க பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ணுறவங்க. இது ஒரு ஆபத்தான வேலையாக இருந்தாலும் மக்கள் இவங்களை ஹீரோஸாக பார்க்குறாங்க. அதே சமயம் இவங்களை பார்த்து பொறாமைப்படுவாங்க. இந்த ஜாப் மக்கள் எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஒரு ரைடராக இருந்தால் இப்படி தான் இருக்கும். ஆனால் இது உங்களுக்கு தெரியுமா, ஒரு ரைடரோட ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுவும் அந்த ரைடர் இறக்கும் நேரத்தில். கதையோட ஸ்டார்டிங்கில் ஒரு ரெஸ்டாரண்ட் காட்டுறாங்க. சவுண்டா, டே உனக்கு என்ன பைத்தியமா, நீ என்னையுமே ஷீல்டாக இருக்க சொல்கிற? அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். ஹீரோ நேம் வந்து மின் ஜெயும். அதுக்கு அந்த புட்டி, நோ ப்ரோ நான் அப்படிலாம் சொல்லலை, நீ தப்பாக எடுத்துக்காத, நீ பணம் சீக்கிரமாக வேணும்னு சொன்னியே அதான். இந்த புட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவன் நேம் வந்து ஜியோங் ஹுமின். இவன் வந்து ரைடர் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணுறான். இவன் வந்து ஜாப் புரோக்கர். என்ன மாதிரி எந்த கில்டுலையும் இல்லாதவங்களுக்கு ஜாப் தேடி தரது தான் இவன் வேலை. நம்ம ஹீரோ இந்த புட்டி கிட்ட ஜாப் கேட்டிருப்பான். இந்த புட்டி ஒரு ஜாப் இருக்குடா வாடான்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஜாப் கிடைச்சிடுச்சு. அது என்ன ஜாப்னு கேட்கும் போது தான் தெரியுது, டஞ்சன் ஃபுல்லாக அண்டெத் மான்ஸ்டர் முன்னாடி வெறும் ஷீல்டை வச்சுக்கிட்டு நிற்க சொல்கிறான்னு. கிட்டத்தட்ட ஷீல்டும் கையுமா என்னை சாகடிக்க பிளான் பண்ணிட்டான். ஏன் இந்த ஒரு ஜாப் மட்டும் இருக்கு? என்னை விட லோவர் ரேங்க்ல இருக்கவங்க கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக ஜாப் கிடைக்குது. அதுக்கு அந்த புட்டி, உனக்கே இது ஏன் தெரியும் ப்ரோ, என்னதான் ஹை ரேங்க்ல இருந்தாலும் ஒரு வாரியர் கிளாஸ் ரைடரை ரெக்வஸ்ட் பண்ணுறது கம்மியாக தான் இருக்குது. நம்ம ஹீரோ, ஓ அதனால நான் ஒரு வாரியர் கிளாஸ் ரைடர்னு மட்டமாக பார்க்குறியா? அதுக்கு அந்த புட்டி, இதை சொல்கிறதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க, இருந்தாலும் அதான் உண்மை. இப்போல்லாம் மெஜிஷியன்ஸ் தான் எதிர்பார்க்குறாங்க. வாரியர்ஸ் வேலையை ஸ்லோவாக முடிக்கிறது மட்டும் இல்லாமல் அதிகமாக காயம் படுறதுனால கிளைண்ட்டோட ஃபஸ்ட்டு சாய்ஸாக அவங்க இல்லை. பட் அதுதான் கசப்பான உண்மை. ஒரு வாரியர் கூட கம்பேர் பண்ணும்போது மெஜிஷியன் மான்ஸ்டரை பின்னாடி இருந்து சேஃபாக அழிக்கிறாங்க. ஆனால் வாரியர்ஸ் ஃப்ரண்ட்ல இருந்து அதிகமாக காயப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு பெரிய அளவு போரில் கூட மெஜிஷியன் வெற்றி பெறுறாங்க. இதெல்லாம் தெரியும். 10 வருஷத்துக்கு முன்னாடி கதையே வேற. ஆனால் இப்போ பாரு, வாரியர் கிளாஸுக்கு இடமே இல்லை. அடச்சே, நான் மேஜிக்கை தேர்ந்தெடுத்திருக்கணும். நம்ம ஹீரோ லெவல் இயர்ஸ்க்கு முன்னாடி மிடில் ஸ்கூலில் 3rd இயர் அப்போ நான் நல்ல குட் ஸ்கோர் தான் எடுத்தேன் அவக்கன் ஆப்டிடியூட் டெஸ்ட்டில். ஒரு வழியாக மில்லர்ஸ் அகாடமிக்கில் ஜாயின் பண்ணிட்டேன். இதோட சிறப்பே ரைடர்ஸை ட்ரெயின் பண்ணுறது தான். என்னோட மேஜிக் ஆப்டிடியூட் அப்போ பார்த்தா 97. இப்போ இருக்க தலை சிறந்த மெஜிஷியன் சியோனா ஆப்டிடியூட் ஸ்கோர் பார்த்தா 92 தான். அப்போ என்னோட ஸ்கோரை பார்த்தா இந்த உலகமே ஆச்சரியத்தில் வாய பொழந்திருக்கும். அதே சமயம் என்னோட காம்பாக்ட் ஸ்கோர் 34 தான். பட் இருந்தாலும் நான் காம்பாக்டை சூஸ் பண்ணேன். அதுக்கு பெரிய காரணம் எதுவும் இல்லை, அந்த டைமில் மேஜிக் யூஸருக்கு மதிப்பில்லை. அவங்க ஜஸ்ட் ஒரு பஃபிங் மிஷினாக தான் யூஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு லோ லெவல் ரேங்க் மான்ஸ்டரை கூட காம்பனன்ட் துணை இல்லாமல் தோக்கடிக்க முடியாது. ஆனால் இப்போ காம்பாக்ட் யூசர் எல்லாரையும் நிராகரிக்கப்படுறாங்க அண்ட் மேஜிக் யூசர் எல்லாரும் வரவேற்கிறாங்க. லெவல் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் மேஜிக்கை சூஸ் பண்ணியிருந்தா இப்போ என் லைஃப் நல்லா இருந்திருக்குமோ என்னமோ. நார்மலாக 20 இயர்ஸ் வரைக்கும் தான் ஒரு ரைடரோட க்ரோத் இருக்கும். இப்போ வருத்தப்பட்டு எந்த ஒரு யூஸும் இல்லை. புட்டி சொல்கிறான், ப்ரோ இது மாதிரி வாய்ப்பு அடிக்கடி கிடைக்காது. நான் இந்த வாய்ப்பை வேற ஒரு ஆளுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன பண்ணுறது, உன்னோட சூழ்நிலை நினச்சி ஃபஸ்ட்டு உன்கிட்ட கேட்குறேன். ஹீரோ நினைக்கிறான், யாரெல்லாம் மேஜிக்கை சூஸ் பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாம் பொறாமப்படுற அளவுக்கு மேஜிக்கில் எனக்கு டேலண்ட் இருந்துச்சு. ஆனால் நான் இப்போ ஜஸ்ட் லோ டி ரேங்க் வாரியர். என்னோட லைஃபே இப்படி ஒஸ்ட்டாக மாறிடுச்சு. ஆல் ரைட், நான் செய்கிறேன்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். அதுக்கு அந்த புட்டி, நீங்கள் கரெக்டான முடிவு எடுத்திருக்கீங்க ப்ரோ. நாளைக்கு 8 மணிக்கு பார்ப்போம், உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன் லொக்கேஷன் எங்கன்னு, லேட்டாக வராதிங்க. ஹீரோ கேட்குறான், நீங்கள் ஏஜென்சி ஒர்க்கில் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, அப்புறம் ஏன் அங்கே மீட் பண்ணணும்னு சொல்கிறீங்க? நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க, உங்கள் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இல்லை, அங்கே எனக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான் அந்த புட்டி. அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஜாபுக்கு ரெடி ஆயிட்டு டஞ்சன் பிளேஸுக்கு வந்துட்டான்.
இந்த சோடா புட்டி உம்மி நீங்க வந்து என்னைய பாக்குறேன்னு சொன்னான். பட் இவனை இன்னும் ஆளக்கானோம். அவன் வரலன்னு சொல்லியாச்சும் இருக்கலாம். அதுவும் உண்மைதான். உம்மி நல்ல ஸ்கில்டு ரைடர் கூட ஒர்க் பண்ணுவான். நான் வந்து டி ரேங்க் வாரியர் கிளாஸ் ரைடர். அதே சமயம் உம்மின் வந்து ஏ ரேங்க் மெஜிஷியன். எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. இந்த மாதிரி ஒரு ஆளு ஏன் ரைடர் ஏஜென்சில ஒர்க் பண்ணணும்? அவனால எந்த கில்டு வேணுமோ ஜாயின் பண்ணலாம். ஆனா அவன் ஏன் ஜாப் புரோக்கரா டைம் வேஸ்ட் பண்றான்? இதுவே நானா இருந்திருந்தா அப்ப சடனா நீ எதுக்குமே லாக் இல்லாதவன்னு சொன்னது ஹீரோவுக்கு ஞாபகம் வருது. அப்போ ஹோய் ஜெய்யூங் அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூப்பிடுறாங்க. ஒரு வழியா நம்ம மீட் பண்ணிட்டோம். நீங்க வந்துட்டியா மியூங் ஹோ? இது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டு. இப்பெல்லாம் நிறைய வேலை கிடைக்கிறது இல்ல. இந்த மாதிரி ஆபத்தான வேலையா இருந்தாலும் நிறைய பே பண்றாங்க. அதுக்கு ஹீரோ நீ சொன்னது கரெக்ட் தான். ஹீரோ ஃப்ரெண்ட் வாரியர் கிளாஸ் ரைடருக்கு வேற எந்த பிளேஸுமே இல்ல. ஆமாம் தானே? இப்ப இருக்க பசங்களுக்கு ஸ்வாடு மேல லவ்வே இல்ல. பின்னாடி இருந்து ஃபயர் பால் மேஜிக் த்ரோ பண்றதுல என்ன கெத்து இருக்கு? ஹீரோ நினைக்கிறான் லவ் ஆச்சும் கிவ் ஆச்சும் ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்கு, விட்டா நான் செத்துடுவோம் போல. அது ஹீரோ ஃப்ரெண்டு கேட்குறான். ஏதோ ஒன்று இன்னைக்கு நம்ம பெஸ்ட்டப் பண்ணுவோம்டா, அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து சரக்கடிப்போம், என்ன சொல்ற? அதுக்கு ஹீரோ கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனால் என்கிட்ட காசு கம்மியாக இருக்கு. ஹீரோ ஃப்ரெண்டு டேய் போன வாட்டி நான் தாண்டா சரக்குக்கு காசு கொடுத்தேன். சரி சரி மூஞ்ச அப்படி வச்சுக்காத, இந்த வாட்டியும் நானே பே பண்றேன். ஹீரோ சொல்றான் எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு உன்னையே பே பண்ணு சொல்றதுக்கு. அப்பாடா இவனை எப்படியோ ஏமாத்தியாச்சு. எல்லாரும் டஞ்சன் என்ட்ரன்ஸ்ல வந்து நில்லுங்க, 30 மினிட்ஸ்ல எல்லாரும் உள்ள போயிடணும். ஹீரோ ஃப்ரெண்டு நான் நினைக்கிறேன் நம்ம ரெடியா இருக்க டைம் வந்துடுச்சின்னு. ரைடர் டஞ்சன் உள்ள போறதுக்கு முன்னாடி 2 விஷயம் கவனம் வச்சுக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தா டஞ்சன் உள்ள போனாவே யாரும் எதிர்பார்க்காத அதிர்ஷ்ட செல்வத்தை பார்க்கலாம். உள்ள போனதோ ரைடர்ஸ் எல்லாரும் நம்ம எதுக்கு வந்திருக்குன்னு யோசிக்காம ஆனு வாயை பழுந்துக்கிட்டு அங்க இருக்க ட்ரெஷரை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. டஞ்சனோட சோதனையே இதான். அவங்களுக்கு உண்மையிலே அடிச்சது அதிர்ஷ்டமா இல்ல அதிர்ஷ்ட உருவத்துல இருக்க ஆப்பான்னு. அப்ப செகண்ட் என்னதுன்னு சொல்ல வரும்போது ஹீரோட ஃப்ரெண்ட் ஹோய் ஜெய்யூங் அங்க என்ன பண்ற? நீ திரும்பவும் உன்னோட போனையே பாக்குறியா? டஞ்சன் உள்ள போகும்போதெல்லாம் போனையே பார்த்துக்கிட்டு இருக்கியே, அப்படி என்ன பாக்குற? உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் போட்டோவா இல்ல வேற ஏதாவா? நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்றான். நம்ம ஹீரோ போன்ல அவங்க அம்மா போட்டோ பார்த்துக்கிட்டு நான் பத்திரமா திரும்பி வந்துடுறம்மா சொல்றான். டஞ்சன் என்ட்ரன்ஸ்குள்ள எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோவும் டஞ்சனுக்குள்ள போறான். டஞ்சன் ரைடு ஸ்டார்ட் பண்ணதும் அன்டெட் மான்ஸ்டர் எல்லாம் பாஞ்சிக்கிட்டு அட்டாக் பண்ண வருது. அப்போ உடனே கில்டு லீடர் வந்து டே எல்லாரும் கரெக்டா ஸ்ட்ரெயிட் லைன்ல நில்லுங்க, உங்களோட டேங்க் ஷீல்டை ப்ராப்பரா நல்லா மேலே தூக்கி பிடிங்கடா. நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? உங்களை அது கொன்னாலும் நீங்க உங்க பொசிஷனை மெயின்டைன் பண்ணணும். அடச்ச என்னடா இது ஜாபு கொய்யால அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். மெஜிஷியன்ஸ் இப்போ அண்டெட் மான்ஸ்டர் அழிக்க ஃபயர் மேஜிக் யூஸ் பண்றாங்க. அப்படியே அந்த ஃபயர் மேஜிக்ல அந்த அண்டெட் மான்ஸ்டர் எல்லாமே எரிஞ்சு காலி ஆகுது. நம்ம ஹீரோ அப்படியே பார்க்குறான். இதுதான் மெட்ரோ கில்டா? இவங்க வளர்ந்து வர மேஜிக் கில்டு. இவங்களை எல்லாரும் ரைசிங் ஸ்டார்ன்னு சொல்றாங்க. நம்ம தேவையில்லாம ஒரி பண்ண வேண்டாம் சாகத்தை நினைச்சு. இவங்களால இவ்வளோ பண்ண முடியும்னா ரைடர்ஸ் ஒர்க்கை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு இப்போ இருக்கிறது ஒரே பிளேஸ் பாத்ரூம் தான். வயசானா இப்படிதான் இருக்கும்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா சின்ன பையனா இருக்கும்போதே விளையாடாம ஒழுங்கா டெவலப் பண்ணியிருப்பேன். அதுக்கு ஹீரோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்க இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கீங்க, அது மட்டும் இல்லை என்னை விட நீங்க ஹையர் லெவல் ரேங்க்ல இருக்கீங்க. அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டு சரி அதை விடு, உனக்கு ஏதாவது குட் ட்ராப்ஸ் கிடைச்சுதா? அங்க வந்து நல்ல ஐட்டம்ஸ்லாம் இருக்கும், பிகாஸ் ஏன்னா அது எல்லாமே ஏ ரேங்க் டஞ்சன். அதுக்கு ஹீரோ எனக்கு கரெக்டா தெரியல, சொன்னா செக் பண்றேன். என்னடா இது? அட கடவுளே, இப்போ நடந்ததே அது என்னது? இப்போ ஏசி சிஸ்டம் வந்து டெம்பரலி கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்ததே இல்லை. இந்த மாதிரி ஏசி சிஸ்டம் டவுன் ஆகுமா? ஹீரோ வந்து அகைன் ரீபூட்டிங் பண்ண பார்க்குறான். பட் அப்பவும் ரீபூட் ஆகலை, ஏன்னு தெரியல. அது என்னது ஏதோ பேசுகிற சவுண்டு கேட்குது, ஃபாலோ தி லைட். அப்போ நம்ம ஹீரோவுக்கு ஒன்றும் புரியல, என்னடா நடக்குது இங்கன்னு பார்க்குறான். ஏதோ ஒரு சக்தி ஏசி சிஸ்டம்ல ஊடுருவ பார்க்குது. சிஸ்டம் சேவ் மூட்ல ரீபூட் பண்ண பார்க்குது, ஆனாலும் அது ஃபெயில்டு. நான் கேட்ட வாய்ஸ் யாருது? அந்த மறைமுகமான சக்தி என்னவா இருக்கும்? அது ஏதோ சொல்லிச்சே ஒளிய பின்தொடருன்னு. ஹீரோ ஃப்ரெண்டு டேய் நீ அங்க என்ன பேசிட்டு இருக்க? அதுக்கு ஹீரோ இல்ல எனக்கு ஏதோ ஒரு குரல் கேட்டது, ஒளிய பின்தொடருன்னு. இது என்னது? இந்த ஒளிதான் என்ன பின்தொடருன்னு சொல்லிச்சான்.
ஹீரோ ஃப்ரெண்டு, உனக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, நீ வித்தியாசமா நடந்துக்கிறியே. அதுக்கு ஹீரோ வந்து, இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், இந்த ஒளி வேற யார் கண்ணுக்கும் தெரியலையா, எனக்கு மட்டும்தான் தெரியுதா, சரி அது என்னன்னு தான் போய் பார்ப்போம். ஹீரோ ஃப்ரெண்டு, ஏய் எங்க போற நீ. அதுக்கு ஹீரோ, இரு நான் கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுறேன், இந்த உலகத்துல என்னதான் நடக்குது அப்படின்னு ஹீரோ பாக்குறான். நம்ம ஹீரோ அந்த ஒளியை பின்தொடர்ந்து போயிட்டு இருக்கான். ஏசி சிஸ்டம் இப்ப செயலிழந்திருக்கு, அதனால ஸ்டேட்டஸ் விண்டோவை யூஸ் பண்ண முடியாது. ஹீரோ, இது நிஜமாலேயே ஒர்க் ஆகலையா, அடச்சே இந்த உலகத்துல என்னதான் நடக்குது, நான் 10 வயசுல இருந்து அவ கண்ணில் தான் இருக்கேன், ஆனா லாஸ்ட் 17 இயர்ஸ் முன்னாடி இது மாதிரி செயல் இழக்கல. நிச்சயமா சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி கண்டிப்பா இது மாதிரி டேமேஜ் ஆனதே இல்லை, ரீபூட்டுன்னு கேட்டதே இல்லை. நான் கேட்ட வாய்ஸ் எல்லாம் சிஸ்டம் செயலிழக்க நிறைய சான்ஸ் இருக்குமோ, ஏதோ ஒரு சக்தியாலே சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. யாருன்னு தெரியாத வாய்ஸ் ஒளியை பின்தொடருன்னு சொல்லிச்சு. இது எல்லாம் பார்க்கும்போது ஏசி சிஸ்டத்துல பெருசா மாற்றமாக போகுது. தி ஏசர் சிஸ்டம் புராண கதைகள்ல வரக்கூடிய ஆஸ்கார்டியன் கடவுளான ஓடன் அண்ட் தோர் சார்ந்தது. ஸோ இதுல இருந்து தான் ஏசர் சிஸ்டம் உருவானதாக சொல்றாங்க. மனித குலம் இறுதி அழிவை சந்திச்சுட்டு இருக்கும்போது அப்போ அவங்களுக்கு கடைசி நம்பிக்கையா இருந்தது. 20 வருஷத்துக்கு முன்னாடி 2011 ஒரு பேரழிவுக்கான வருஷம் சொல்லலாம். திடீர்னு ஒரு நாள் காலையில பசிபிக் ஓஷன் கடல் நடுவுல ஒரு மரம் வளர தொடங்கி வெறும் 9 டேஸ்ல அது வானத்தையே தொடர அளவுக்கு வளர்ந்துச்சு. சில பேர் இது நல்லதுக்கான அறிகுறி சொல்றாங்க, சில பேர் இது மனித குலத்துக்கு அழிவா பார்த்தாங்க. அந்த மரத்தோட உண்மையான பெயர் இக்ட்ரிசில். அந்த மரம் முழுசா வளர்ந்து முடிஞ்ச 9வது நாள் அப்போதான் பிரச்சனையே ஆரம்பிச்சுது. உலகம் ஃபுல்லா மான்ஸ்டர் வர தொடங்க ஆரம்பிச்சுது. யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பேரழிவு உண்டாக்குச்சு. இதுல பாதி மனுஷங்க அந்த மான்ஸ்டர் கிட்ட இறந்தாங்க, இன்னும் சில பேர் பசியாலையும் நோயாலையும் இறந்தாங்க. எல்லாரும் நம்பிக்கையை இழந்திருக்கும் போது ஒரு சின்ன நம்பிக்கை கிடைச்சிது. அதுதான் மனிதனோட ஃபர்ஸ்ட் அவக்காண்டு, அதாவது மனிதர்களுக்கு சக்தி கிடைச்சிது. அவக்காண்டான மனிதர்கள் மான்ஸ்டரை அழிக்கிறவங்க தான் ரைடர்ஸ். தி ஏசி சிஸ்டம் மனித இனத்தோட ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் வெப்பன். இந்த சிஸ்டத்திலேயே ஒரு மாற்றம் வருதுன்னா அதை நல்ல கண்ணோட்டத்துல பார்க்க கஷ்டமா இருக்கு. ஹீரோ அந்த ஒளியை பின்தொடர்ந்து போறான். அப்ப அவனுக்கு முன்னாடி ஒரு பெரிய கதவு தெரியுது. ஒருவேளை இதுதான் அந்த புதையல் கதவா? ஹைடைய டஞ்சன்ல ரேரா காணப்படுதுதான் இந்த ரகசிய புதையல் அறை. இது உள்ள நார்மலாவே கிடைக்கிறது ஸ்பெஷல் ஐட்டம், இல்லைன்னா ரேரான இன்கிரீடியன்ட் கிடைக்கும். இந்த ட்ரெஷர் கேட் உள்ள கிடைக்கிறது ஐட்டம் சாதாரணமாவே பல லட்சத்துக்கு போகும். இது உள்ள ஏ கிளாஸ் இல்ல அதை விட பெருசா கிடைச்சா இப்ப இருக்க மோசமான லைஃபுக்கு குட் பை சொல்லிடுவேன். கடவுளே, நீங்க உண்மையாலே இருந்தா எனக்கு ஏ கிளாஸ் இல்லைன்னா அதை விட பெருசா கிடைக்கணும். டஞ்சன்ல இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்ப டிவி ஷோல சொல்றதுக்கு கட்டுக்கதை இல்ல போல. எப்படி பார்த்தாலும் இங்க இருக்குதான் ஐட்டமா இருக்கும். சரி, அது எந்த அளவு அமேசிங்கா இருக்குன்னு பார்ப்போம். ஹீரோ இப்ப அந்த ஐட்டம் எடுக்கும் போகும்போது சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஒரு சிலது ரெக்கவர் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ அந்த ஐட்டம் தான் எடுத்திருக்கான். இப்ப சிஸ்டத்துல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அந்த ஐட்டமோட டீட்டெயில்ஸ் பார்க்கணுமான்னு கேக்குது. எப்பாடா, இப்பதான் எல்லாம் கரெக்டா நடக்குதுன்னு ஹீரோ பாக்குறான். ஹீரோ இந்த ஐட்டம் தான் எடுத்திருக்கான். இதோட நேம் ஓடன் லாஸ்ட் ஐ. இது வந்து ஒரு ரேர் மெத்திக் ரேங்க் ஐட்டம். இதுல ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டுல இது ஒண்ணு மட்டும்தான் இருக்கு. இந்த மெத்திக் ரேங்க் ஐட்டத்தோட ஸ்கில் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட், எந்த ஒரு மேஜிக்கா இருந்தாலும் இதால டெஸ்ட்ராய் பண்ண முடியும். செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மந்திர வார்த்தையை யூஸ் பண்ணாமையே மேஜிக்கை யூஸ் பண்ண முடியும். தேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா யாருடைய ஸ்கில் வேணும்னாலும் காப்பி பண்ண முடியும். ஆனா அதுக்கு ஒரு பிளாங்க் கார்டு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்ல, எந்த ஒரு ஸ்கில் காப்பி பண்ணாலும் அந்த ஸ்கில்லுக்கு பெனால்டி கிடையாது. நம்ம ஹீரோ ஷாக்கா இது நிஜம்தானான்னு பாக்குறான். இது வரைக்கும் ஏலத்துல வந்த ஹையஸ்டே எஸ் ரேங்க் தான். இந்த ஐட்டம் ஏலத்துல வரும்போது பல கோடியை தாண்டும். அது மட்டும் இல்ல, மேஜிக் ரிலேட்டட் ஐட்டம், அதனால எவ்வளவு பிரைஸ் சொன்னாலும் வாங்குவாங்க. இது வந்து மெத்திக் ரேங்க் ஐட்டம். இந்த உலகத்துல இது ஒண்ணு மட்டும்தான் இருக்கு. இதுக்கு மேல நான் எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை.
இனிமே எந்த கில்டும் என்னை கேவலமா பார்க்க போறதும் இல்ல. அது மட்டும் இல்லாம டஞ்சன்ல மீட் ஷீல்டா நிக்கணும்னு அவசியம் இல்ல. அப்பாடா, என்னோட மோசமான ரைடர் லைஃப் இதோட முடியுது. வெல், இந்த ஐட்டத்தை ஒரு வழியா எடுத்துட்டேன். இது எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்க்கலாமா? அதுவும் சரிதான், இந்த மாதிரி மெத்திக் ரேங்க் ஐட்டம் எனக்கு எப்போ கிடைக்கும்? இது சேல் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவையாச்சும் யூஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ சிஸ்டத்துல இருந்து ஒரு வார்னிங் வருது. இந்த ஐட்டத்தை ஒன்ஸ் எக்யூப் பண்ணிட்டா அவங்களுக்கு சொந்தமாயிடும், அதாவது அவங்க கூடவே பிணைக்கப்படும். இது ஒன் டைம் யூஸ் மாதிரி வேற யாருக்கும் கிடைக்காது. சிஸ்டத்துல இருந்து யூஸ் பண்ண போறீங்களான்னு கேக்குது. அதுக்கு ஹீரோ நோ இப்பவே கேன்சல் பண்ணு அப்படின்னு சொல்றான். சொபாடா, எவ்வளவு கஷ்டப்பட்டு கிடைச்ச மெத்திக் ரேங்க் ஐட்டத்தை ஒரு செகண்ட்ல வேஸ்ட் பண்ணியிருப்பேன். எனக்கு இதை எக்யூப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் இதை பிளாக் மார்க்கெட்ல சேல் பண்ணா பல 100 கோடி கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல ஐட்டம் கிடைச்சாலும் டஞ்சன்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கு ஏஜ் 20 கிராஸ் ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்னோட லெவலும் ஏற போறது இல்ல. இதை யூஸ் பண்ணாலும் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. சிஸ்டர் ஃபெயிலியர் யாரும் எதிர்பார்க்காத பிரச்சனை. ஆனா எனக்கு இது மாதிரி மோசமான விஷயம் எல்லாம் பழகிடுச்சு. இப்ப இருக்க காலத்துல நிஜமாலேயே டஞ்சன்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி திடீர்னு சூழ்நிலை மாறுறது ரைடருக்கு காமன் தான். ஆனா இது மாதிரி சுச்சுவேஷனை நம்ம 2 விதமா பிரிப்போம். 1 நல்ல நேரம், 2 கெட்ட நேரம். சரி, இப்ப நம்ம திரும்பி போலாமான்னு ஹீரோ நினைக்கிறான். இப்போ கில்டு லீடர் எங்கடா அவன் கேக்குறான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இருங்க அவன் சீக்கிரமா வந்துடுவான்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். டே, எங்க இருந்தாலும் சீக்கிரமா வாடா, இவன் உசுரம் வாங்குறான்டா, கொஞ்ச நேரத்துல வந்துடுவான், பொறுங்க கில்டு லீடர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதோ வந்துட்டான் பாருங்க. டே, இங்க சீக்கிரமா வாடா, சீக்கிரமா வா, இன்னும் கொஞ்ச நேரத்துல ரைடு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்றான். ஹீரோ சாரி நான் லேட்டா வந்ததுக்கு. கில்டு லீடர் இது மாதிரி நீ தனியா எங்கேயும் போகாத, அடுத்த தடவை இது மாதிரி நடக்க கூடாதுன்னு சொல்றான். உடனே நம்ம ஹீரோவும் கண்டிப்பா நான் கரெக்டா இருப்போன்னு சொல்றான். அது ஹீரோட ஃப்ரெண்டு, டேய் நண்பா, நீ இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாதடா அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்குன்னு சொல்றான். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நைட்டு சரக்குக்கு நானே பே பண்றேன், எவ்வளவு நாள் தான் நீயே பே பண்ணுவேன்னு சொல்றான். ஹீரோ ஃப்ரெண்டு லைட்டா ஷாக்கா பாத்துக்கிட்டு சரி இவனுக்கு என்ன ஆச்சு, ஒரு வழியா அவன் வளர்ந்துட்டானோ பாக்குறான். ஹீரோ எப்படியோ தப்பிச்சிட்டேன். டஞ்சன் உள்ள எது நடந்தாலும் வெளி உலகத்துக்கு ஒன்னும் தெரியாது. சட்டம் ஒண்ணு இல்லவே இல்லை. எனக்கு இங்க நல்ல ஐட்டம் கிடைச்சிருக்குன்னு இதை நான் சொன்னேன்னா எனக்கு நானே ஆப்பு வச்சுக்கிற மாதிரி ஆயிடும். டஞ்சன் ரைடு முடிஞ்சதும் நான் நினைச்சபடி இந்த ஐட்டத்தை சேல் பண்ணிடணும். அது வரைக்கும் யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. கில்டு லீடர் இப்போ எல்லாரும் முன்னாடி நின்னுட்டாங்க. சோ நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்றாங்க. ஹீரோ ஷாக்கா, என்னது இது, இங்க என்ன நடக்குது? இது பாய்சன் கேஸா? இதை நான் பிரீத் பண்ணா சீக்கிரமா நான் செத்துருவேன். நான் இங்க இருந்து வெளியே போகணும். ஹீரோட ஃப்ரெண்டு டேய் நண்பா எங்க இருக்க, நம்ம சீக்கிரமா இங்க இருந்து வெளியே போகணும், இந்த பாய்சன் ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு நினைக்கிறேன். ஹீரோ எல்லாரும் சீக்கிரமா இங்க இருந்து வெளியே போங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது சடனா ஒரு கத்தி, அதுவும் ஹீரோ கண்ணு முன்னாடியே ஹீரோட ஃப்ரெண்ட கத்தியால குத்துறாங்க. என்ன மியங் ஹோ? ஹீரோ அப்படியே ஷாக்கா இருக்கான். அவனுக்கு ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது, நான் இங்க இருந்து சீக்கிரமா ஓடணும். ஹீரோ ஓடும்போது எல்லாம் யோசிக்கிறான். திடீர்னு எக்ஸ்ப்ளோஷன் சவுண்ட் கேட்டுச்சு. டஞ்சன் ஃபுல்லா அந்த பாய்சன் கேஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு. அது மட்டும் இல்ல, அங்க இருந்த மக்கள் கொலை பண்ணிட்டாங்க. இது மான்ஸ்டரோட வேலை இல்ல, கண்டிப்பா இது டஞ்சன் கான்ட்ராக்ட் கில்லரோட வேலை தான். மெட்ரோ கில்டு அழிக்கவே அவங்களோட முக்கியமான குறிக்கோள். என்ட்ரன்ஸுக்கு போறதுக்கு இப்ப ஆபத்து. ஏன்னா என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி அவங்க ஆள் இருந்தா என்னைய கொன்னுடுவாங்க. இப்போதைக்கு டஞ்சன் உள்ள ஒளிஞ்சு இருந்து என்ன நடக்குதுன்னு பாப்போம். அடச்ச, ஏன் இப்படி நடந்தது? இப்ப நம்ம இது நினைச்சு வருத்தப்படுற நேரம் இல்ல. நான் இப்போதான் மெத்திக் ஐட்டத்தை ஆப்டைன் பண்ணேன், அதுக்குள்ள நான் எப்படி செத்துருவேனா? இது எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ பின்னாடி ஒரு பர்சன் நடந்து வரான். அப்போ சடனா அட்டாக் பண்றான் ஹீரோவை. ஹீரோ தப்பிக்கிறான். இருந்தாலும் ஷோல்டர்ல அட்டாக் ஆயிடுது. எனக்கு கண்டிப்பா தெரியும் நீ உயிரோட தான் இருப்ப ப்ரோ. டேய் சோடா புட்டி, நீயா? ஹீரோ அப்படியே ஷாக்கா பாக்குறான். நான் சொன்னல அப்பவே இன்னைக்கு நான் உன்னைய பாக்குறேன்னு. நான் சொன்னேன் இல்லையா இன்னைக்கு நம்ம மீட் பண்ணுவோன்னு. ஹீரோ, டே சோடா புட்டி, உம்மீன் இதெல்லாம் உன்னோட வேலையா? ஸ்ப்ரெட்டிங் பாய்சன் கேஸ், அப்புறம் மெட்ரோ கில்டு அட்டாக் பண்ணது, அதுக்கு அந்த புட்டி ஆமா சரியா சொன்ன. இப்ப ஹீரோ நினைக்கிறான் ஃபர்ஸ்ட் நிதானமா இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும். எதனால இப்படி பண்ணான்னு.
புட்டி அதாவது என்னோட கிளைண்ட் ரெக்வஸ்ட் இது. அது மட்டும் இல்ல, மெட்ரோ கில்ட விரும்பாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க மத்த கில்ட மட்டமா பாக்குறாங்க. அதனால அவங்களுக்கு எதிரிங்க இல்லைன்னா அது வித்தியாசமா இருக்காதா? டஞ்சன் அசென்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, மூடப்பட்ட டஞ்சன்ல தவறா பயன்படுத்தி அங்க இருக்கவங்களை கொலை பண்றவங்க யூஸ் பண்ற நேம் தான் டஞ்சன் அசென்ஷன்ஸ். மெட்ரோ கில்டு மேல யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல சடனா அட்டாக் நடந்துச்சு. அடச்ச, ஹீரோ இப்ப என்ன நினைக்கிறானா, இந்த புட்டியை தோக்கடிக்க முடியுமா? இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த சோடா புட்டு உமீன் ஏ ரேங்க் மெஜிஷியன். இந்த புட்டி தான் கண்ட்ரிலே டாப் 2% ஜீனியஸ். நான் இன்னொரு பக்கம் பார்த்தா ஜஸ்ட் டி ரேங்க். எனக்கு அவ்வளவு திறமையும் இல்லை, அதே சமயம் நான் பலவீனம் கூட இல்லை. ஆனா நான் ஆவரேஜ். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு நான் டார்கெட்டே இல்லை. அதனால வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கணும். ஏசி சிஸ்டம் டவுன் ஆகி இருந்த போது நான் தப்பிக்கிறதுக்கு எந்த சான்ஸும் இருந்திருக்காது. இது நியாயமே இல்லை. ஆனா எனக்கு வேற வழி இல்லை. கண்டிப்பா நான் இதுக்கு வழி வாங்குவேன், என் கூட இருந்தவங்களுக்காக, அதுவும் முக்கியமா என் நண்பனுக்காக. ஆனா உண்மையான விஷயம் என்னன்னு பார்த்தா என்னால ஒன்னும் பண்ண முடியாது. எப்படி இட்ரஸல் முளைத்ததோ அப்பத்துல இருந்து இந்த உலகத்துல பலவீனமானவங்க எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். சோடா புட்டி உமீன், எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாத மாதிரி நான் இருப்பேன். அதனால என்னை விட்டுரு, ஹீரோ சொல்ல வரான். அப்ப அந்த சோடா புட்டி உமீன், ப்ரோ உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அட்டாக் பண்றான். ஹீரோ நினைக்கிறான், நான் கொஞ்சம் லேட்டா ரியாக்ட் பண்ணியிருந்தா கூட கண்டிப்பா நான் செத்து இருப்பேன். இன்னைக்கு டஞ்சன் டார்கெட் மெட்ரோ கில்டு மட்டும் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே அந்த சோடா புட்டி ஹீரோவை அட்டாக் பண்றான். எப்படியோ நம்ம ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சிடறான். ஹீரோ நினைக்கிறான், அடச்ச, என்ன நடந்தாலும் சரி, இங்கிருந்து எப்படியா தப்பிச்சிடணும். எதுக்கு இந்த சோடா புட்டி என்னைய டார்கெட் பண்றான்? நான் ஜஸ்ட் டி ரேங்க் ரைடர். நான் யாருக்குன்னா எதாவது தப்பு பண்ணிட்டேனா? இல்ல, நான் சாகணும்னு யாருன்னா ஆசைப்படுறாங்களா? யோசி, யாரா இருக்கும்? அது யாரு? திடீர்னு ஒரு மிஸ்ட்ரி பிக்சர் காட்டுறாங்க. உன்னை போல எப்படி ஒரு முட்டாள் உருவாச்சுன்னு தெரியல. அப்போ ஹீரோ கேக்குறான், அது என் அப்பாவான்னு. அதுக்கு அந்த சோடா புட்டி அப்படியே ஷாக் ஆகி, எப்படா? ஹீரோவை பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே, நீ நிஜமாலே ரொம்ப புத்திசாலி தான் ப்ரோ, அதான் எனக்கு உன்னைய பிடிச்சிருக்குன்னு சொல்றான். ஹீரோ அப்படியே எல்லாம் நினைச்சு பாக்குறான், அவங்க அம்மாவை. அப்போ ஹீரோ, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். இப்ப நடக்கிற மாதிரி 5 வருஷத்துக்கு முன்னாடி வின்டர்ல இதே மாதிரி பண்ண சொன்னாரா? அதுக்கு அந்த சோடா புட்டி, நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ இதையும் கரெக்டா சொல்லிட்டியே, நீ ரொம்ப திறமசாலி தான். எனக்கு ஒன்னும் புரியல, எப்படி அப்பாவே அவரோட ஒய்ஃபை கொல்ல பாப்பாரு, அதுக்கப்புறம் அவரோட பையனை? ரொம்ப குழப்பமா இருக்கு இல்லையா? உனக்கும் அப்படிதானே இருக்கு ப்ரோ. சரி, அதான் நடந்துச்சு, போயிட்டு வா ப்ரோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த சோடா புட்டி ஹீரோவை அட்டாக் பண்றான். அப்போ ஹீரோக்கு கிடைச்ச மெத்திக் ஐட்டம் யூஸ் ஆகுது. அந்த புட்டி அப்படியே சிரிச்சுக்கிட்டே, என்ன நீ எதை சொல்லணும்னு நினைக்கிறியா அப்படின்னு ஹீரோவை பத்தி கேக்குறான். அப்போ புட்டி ஃபேஸ் அப்படியே ஷாக்ல மாறுது, வாயை பொழந்துக்கிட்டு, அது என்ன மேஜிக்? அது எப்படி இந்த மானா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு? இங்க என்ன நடக்குது? இங்க ஏதோ சரியில்லைன்னு தோணுது. அதனால நான் சீக்கிரமா இவனை முடிக்கணும். இதோட உன் ஆட்டம் முடியுதுடா, இப்போ வச்சு நீ செத்துடுன்னு அட்டாக் பண்றான் அந்த சோடா புட்டி. அப்படியே அவன் அட்டாக் பண்ணோடனே அவனோட ஸ்கில் அப்படியே ஹீரோ கிட்ட போகுது. அப்படியே ஐ டு ஐ கான்டாக்ட் கிட்ட போகும்போது நம்ம ஹீரோ அப்படியே அந்த மேஜிக்கை டெஸ்ட்ராய் பண்றான். செம்ம ஷாக்கா பாக்குறான். ஹீரோக்கு சிஸ்டத்துல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வருது, உங்களுக்கு ஓடன் லாஸ்ட் ஐ எக்யூப் ஆயிடுச்சுன்னு. இப்ப இந்த ஐட்டம் உங்களோட 1 ஆயிடுச்சுன்னு. அதுக்கு ஹீரோ, எனக்கு தெரியும், இதுக்கு மேல உன்னைய விற்கணும்னு அவசியம் இல்லைன்னு, ஒரு பிளாங்க் கார்டு யூஸ் பண்றதுக்கு இருக்குன்னு. புட்டி, இல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு கத்துறான். எப்படி என்னோட மேஜிக் அப்படியே மறைஞ்சிடுச்சு. நம்ம ஹீரோ, டே சோடா புட்டி உமீன், என்னால எப்படியெல்லாம் உன்னை அணுவா கொல்ல முடியுமோ அப்படியெல்லாம் கொல்லுவண்டா அப்படின்னு சொல்றான். இப்ப சிஸ்டத்துல இருந்து நோட்டிபிகேஷன் வருது, உங்களுக்கு லைட்டிங் செயின் ஸ்கில் காப்பி ஆயிடுச்சுன்னு.
புட்டி அப்படியே ஷாக் ஆகி, நீ எப்படி இந்த லைட்டிங் செயின் பவர் யூஸ் பண்ற? இந்த மேஜிக்கை நான் கத்துக்க பல வருஷம் ஆச்சுடா. எப்படி ஒரு டி ரேங்க் வாரியர் யூஸ் பண்ண முடியும்? சோடா புட்டி அப்படி கத்திட்டு, இது எப்படின்னு எனக்கு தெரியல, ஹை லெவல் ரேங்க் ஸ்பெல் யூஸ் பண்ணேன்னு. ஆனா இதை வச்சு மட்டும் என்னை ஜெயிக்க முடியும்னு நினைக்காதன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ, எனக்கு தெரியாது, ஆனா அதையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். இப்போ 2 பேரும் சண்டை போடுறாங்க. 2 பேரும் லைட்டிங் செயின் மேஜிக்கை யூஸ் பண்றாங்க. இப்போ 2 பேர் மேஜிக்கும் கிளாஷ் ஆகுது. அப்போ ஹீரோட ஒரு லைட்டிங் செயின் புட்டிய அட்டாக் பண்ணுது. உடனே புட்டி அதுல இருந்து தப்பிச்சிட்டு புட்டி லைட்டிங் செயின் மேஜிக்கை யூஸ் பண்றான். ஹீரோ யூனிவர்சல் டிவிஷனை யூஸ் பண்ணி லைட்டிங் செயினை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு ஹீரோ லைட்டிங் செயின் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். அடச்சான்னு சொல்லிட்டு பேரியர் ஷீல்டை யூஸ் பண்றான் அந்த புட்டி. நம்ம ஹீரோ அதையும் டிஸ்ட்ராய் பண்றான். புட்டி அப்படியே ஷாக் ஆகி, என்னால தப்பிக்க முடியாது. ஹீரோ உடனே அட்டாக் பண்ணிட்டு அப்படியே அந்த புட்டி கிட்ட நடந்து வரான். புட்டி செம்மையா அடி வாங்கி கிடக்குறான். இல்ல என்னை கொன்னுடாத ஹீரோ கிட்ட கேக்குறான். ஹீரோ லைட்டிங் செயின் யூஸ் பண்ணி புட்டிய கொன்னுட்டான். எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கீழே அப்படியே விழுந்துடுறான். ஹீரோ, என் உடம்புல சுத்தமா ஸ்டெமினாவும் மேஜிக்கும் இல்லை. எனக்கு ஒரு மித்திக் ஐட்டம் கிடைச்சியும் நான் வீணா சாகுறேன். இதனாலதான் என்னைக்கும் அடிக்காத அதிர்ஷ்டம் அடிச்சுதான் மரணம். நான் ஒரு ரைடரா ஒர்க் பண்ணும்போது பல முறை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு பயங்கரமான வார்த்தை. ஆனா இப்போ நிஜமாலே அதை நான் ஃபேஸ் பண்றேன். இங்க ரொம்ப சில்லுன்னு இருக்கு. இப்போ நியூ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டவுன்லோடட். நீங்க இதை ரன் பண்ணணுமான்னு கேக்குது. ஒன்ஸ் நீங்க ரன் பண்ணிட்டீங்கன்னா விரும்பக்கூடிய காலத்துக்கு பின்னோக்கி போவீங்க. ஹீரோ, டைம் டிராவல்? நீ என்னை காப்பாத்த போறியா? இதை நான் எதிர்பார்க்காத திருப்பம். இதோட முடிவுல நல்லதும் இருக்கலாம், கெட்டதும் இருக்கலாம். அப்படியே ஹீரோ லைட் ஸ்மைலோட, இதை தவிர எனக்கு வேற வழியும் இல்லை, ஓகே ரன் பண்ணுன்னு சொல்றான். நியூ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நோர்னியா சிஸ்டம் ரன் ஆகுது. உடனே நம்ம ஹீரோக்கு 3 ஏஞ்சல்ஸ் தெரியுறாங்க, பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர். அதுல ஒரு ஏஞ்சல் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அந்த ஏஞ்சல் ரூன் லாங்குவேஜ்ல, எங்களோட கடைசி நம்பிக்கை நீதான், உன்னோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. இந்த நொடியில இருந்து மாபெரும் ஏசர்களை அழிக்கக்கூடிய எதிரி. அது மட்டும் இல்ல, 2 பேசிவ் ஸ்கில் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் பேசிவ் ஸ்கில் 1 வாட்ச்டு பை காட்ஸ். செகண்ட் பேசிவ் ஸ்கில் அப்சல்யூட் ஐ ஆஃப் காட். ஏசரை எதிர்க்கக்கூடிய காட்ஸ் எல்லாரும் உன்னைய பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ இப்ப அப்படியே ஷாக்கா எழுந்திருக்கிறான். ரூமை சுத்தி பாக்குறான், இங்க என்ன நடக்குது. அப்படியே அவனோட கைய பார்த்துட்டு இது எல்லாம் நிஜம்தானா யோசிக்கிறான். இப்ப சிஸ்டத்துல இருந்து நீங்க ரொம்ப அதிகமா ஆசைப்பட்ட காலத்துக்கு வந்துட்டீங்க. நான் கனவு காண்றானா? ஹீரோ அப்படியே நடந்தது எல்லாம் யோசிக்கிறான். நிஜமா நான் பாஸ்டுக்கு வந்துட்டேனா, இல்ல இது ஒரு கனவான்னு. ஹீரோட அம்மா ஒர்க் முடிச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்படியே ஹீரோ அழுதுகிட்டு அவங்க அம்மா ஓடி போய் கட்டி பிடிச்சு அழுகிறான். அப்படியே இது ஒருவேளை கனவா இருந்தா, நான் இந்த கனவுல இருந்து எழுந்திருக்க விரும்பலன்னு. இப்போ சிஸ்டத்துல டுடே டேட் நவம்பர் 15, 2020. நீங்க ரொம்ப ஆசைப்பட்ட காலத்துக்கு வந்துட்டீங்க. ஹீரோ இப்ப அப்படியே வலியோட எழுந்திருக்கிறான். சிஸ்டத்துல இருந்து நான் காம்பேக்ட் ஆக்டிவிட்டிஸ் ரிமூவ் ஆயிடுச்சுன்னு வருது. இப்போ உங்களோட உடம்பு 20% ரெக்வயர் ஆயிடுச்சு. ஹீரோ அப்படியே பிடிச்சிட்டு, இப்ப நான் எதை கனவுல இருக்கானா, இது என்னோட பழைய வீடாச்சேன்னு பாக்குறான். இப்போ சிஸ்டத்துல இருந்து ரெஸ்ட் இஸ் தி மதர் ஆஃப் சக்சஸ், ஆட்டோ கிரியேட்னு வருது. நீங்க மரணத்திலிருந்து அதிசயமா உயிர் தப்பிச்ச பர்சன். உங்க ஹெல்த் 80% வர வரைக்கும் நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு ரிவார்டு பிளாங்க் கார்டு ஒன்று கிடைக்கும்னு வருது. ஹீரோ அதை பார்த்து, என்னது மிஷினா யோசிச்சுக்கிட்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆகுறான். ஹீரோ எல்லாம் யோசிச்சு பாக்குறான். ஃபர்ஸ்ட் நான் உமின் கூட சண்டை போடும்போது நான் சாகல. அதுக்கு காரணம் என்ன? நியூ சிஸ்டத்தோட செயல் தான். அதனாலதான் நான் கடந்த காலத்துக்கு வந்திருக்கேன். இந்த மாதிரி விசித்திரமான அனுபவம் எனக்கு புதுசு இல்ல. எப்படி இட்ரிசல் அண்ட் மான்ஸ்டர் வந்துச்சோ அப்பவே என் மனசு அதுக்கு ஏத்த மாதிரி பழகிடுச்சு. இது மாதிரி சூழ்நிலை ஃபேஸ் பண்ணும்போது முக்கியமான பாடத்தை கத்துக்கிறேன். இந்த சுச்சுவேஷனை நான் சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி செயல்படணும். சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருந்தா, இந்த நாள் 11 வருஷத்துக்கு முன்னாடி நான் மிடில் ஸ்கூல்ல 3rd இயர் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல இருந்து நோர்னியா சிஸ்டம் சக்சஸ்ஃபுல் சேஞ்ச் ஆகிட்டீங்கன்னு வருது. ஹீரோ, நோர்னியா சிஸ்டம் இதுதான் நியூ சிஸ்டமோட நேமான்னு யோசிச்சுக்கிட்டு பெட்ல இருந்து இறங்குறான். உண்மையா சொன்ன இது ஒரு கனவு மாதிரி தான் இருக்கு. ஆனா ஹீரோ அப்படியே போய் கேலண்டரை எடுத்து ஒண்ணு மட்டும் நிச்சயம் சொல்லிட்டு, ஆல்ரெடி ஹீரோ முடிவு எடுத்திருப்பான் மில்லர்ஸ் அகாடமிக்ல காம்பேக்ட் கிளாஸ் சூஸ் பண்ணி போகணும்னு. இப்ப ஹீரோ காம்பேக்ட் கிளாஸ் வேண்டான்னு அடிச்சிடுறான்.
ஹீரோ எனக்கு கிடைச்ச நல்ல ஒரு வாய்ப்பை நான் திரும்பவும் அதே மிஸ்டேக் பண்ண விரும்பல. இந்த லைஃப்ல நான் மெஜிஷியனா இருப்பேன்னு சொல்றான். ஹீரோ அப்படியே சாப்பிடும்போது அவன் கண்ணு கலங்குது. அவங்க அம்மா அதை பார்த்துட்டு யோசிக்கிறாங்க, ஏதோ கொஞ்ச நாளா அவனுக்கு ப்ராப்ளம் இருக்குமோ. எப்பவும் அவன் அமைதியா இருக்க பையன், ஆனா அவன் கட்டி பிடிச்சு ரொம்ப அழுதான். ஹீரோ அம்மா கேக்குறாங்க, ஜெயும் ஏதா பிரச்சனையான்னு. அதுக்கு ஹீரோ, அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா, நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன். ஹீரோ அம்மா கெட்ட கனவான்னு கேக்குறாங்க. ஹீரோ எஸ் மாம் சொல்றான். அம்மா நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும், நீ இப்படி சொல்லுவேன்னு நினைச்சேன். அப்படியே ஹீரோட அம்மா நினைக்கிறாங்க, அவன் மில்லர்ஸ் அகாடமி அப்ளை பண்றதுக்கு பயப்படுறானா? ஒரு ரைடரா ஒர்க் பண்றது ரொம்ப ஆபத்தான வேலை தான், அதுல ஆச்சரியப்பட எதுவும் இல்லை. அது மட்டும் இல்ல, அது ரொம்ப கடுமையான போட்டியா இருக்கும். அவனுக்கு அது பிடிக்கலன்னா மில்லர்ஸ் அகாடமியை விட்டு வேற நார்மலான ஸ்கூலுக்கு போக சொல்லலாம். எவ்வளவு புகழ்பெற்ற மிலிட்ரி ஸ்கூலா இருந்தாலும் சரி, அவனுக்கு விருப்பம் இல்லாம போனா அதுல அர்த்தமே இல்லை. ஹீரோ என்ன சொல்றானா, என்னோட அப்ளிகேஷனை மெஜிஷியன் கிளாஸ்க்கு அப்ளை பண்ணலாம்னு நினைக்கிறம்மா அப்படின்னு சொல்றான். ஹீரோ அம்மா சிரிச்சுக்கிட்டே தட்ஸ் ஓகே. அப்படியே அவங்க ஒரு செகண்ட் ஷாக் ஆகி, என்ன, ஆனா ஒரு நாள் முன்னாடி கூட ரொம்ப பிடிவாதமா இருந்தான் தானே வாரியர் கிளாஸ்க்கு அப்ளை பண்றதுக்கு. அது மட்டும் இல்ல, அவன் எதுவா இருந்தாலும் நல்லா யோசிச்சுதான் முடிவெடுப்பான். ஹீரோட அம்மா, இது ஒன்னும் சடன் டிசிஷன் இல்லை தானேன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ, அதெல்லாம் இல்லம்மான்னு சொல்றான், நான் ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ அம்மா, ஆல்ரைட், உன் விருப்பம் போல நீ பண்ணலாம், பணத்துக்காக வேலை செய்யறத விட உனக்கு பிடிச்ச வேலையை செய்யலாம்னு சொல்றாங்க. மேஜிக்கா இருந்தாலும் சரி, வேற எதுவா இருந்தாலும் சரி, எப்பவும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவான் அம்மா அப்படின்னு சொல்றாங்க ஹீரோட அம்மா. ஹீரோ இப்போ அழக்கூடிய நேரம் இல்லைன்னு சொல்றான். இவர் தான் ஹீரோட அப்பா. இவர் நேம் வந்து மின் சியோங்ஹோ. இத்தனை நாளா மிஸ்ட்ரி பிக்சரா இவரை தான் பார்த்தோம். இப்போ அப்பாவை பழி வாங்கணுமா, அதுவும் அவர் ரேங்க் ரைடர் வேற. நான் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா ஆகணும்னு ஹீரோ நினைக்கிறான். இப்ப சிஸ்டத்துல இருந்து நோட்டிபிகேஷன் வருது, நீங்க மிஷின் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, அதனால உங்களுக்கு ரிவார்ட் கிடைச்சிருக்குன்னு. ஹீரோ அப்படியே எக்ஸசைஸ் பண்ணிட்டு, ஆல்ரைட், நான் மிஷினை முடிச்சிட்டேன், எனக்கு ஒரு பிளாங்க் கார்டு கிடைச்சிடுச்சு, இப்ப இருக்க சுச்சுவேஷன் எனக்கு சாதகமா இருக்குன்னு ஹீரோ நினைக்கிறான். எனக்கு நோட்னிய சிஸ்டம் பத்தி எதுவும் தெரியாது, ஆனா இது எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும். எனக்கு ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியும், எங்கெல்லாம் ஐட்டம் மறைஞ்சிருக்குன்னு தெரியும், மத்தவங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் போய் எடுத்துடுவேன். எனக்கு நல்ல மெமரி பவர் இருக்கு. எந்த அளவுனா டஞ்சன்ல வழிகாட்டியா ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட ப்ராப்ளமே ஸ்கில் தான். என்கிட்ட லைட்டிங் செயின் அப்புறம் யூனிவர்சல் டெரிவேஷன் ஸ்கில் தவிர்த்து மீதி எல்லாம் வாரியர் கிளாஸ் ஸ்கில் மட்டும்தான் இருக்கு. இதுல ஆச்சரியப்பட எதுவும் இல்லை. நான் ஆரம்பத்துல இருந்து வாரியர் கிளாஸ் ஆகணும் தான் ட்ரைன் பண்ணேன். இப்போதைக்கு என்னால எதுவும் செய்ய முடியாது. ஹீரோ இப்ப ஸ்டேட்டஸ் விண்டோவை பாக்குறான். அதுல நேம், ஏஜ், லெவல் எல்லாம் பார்த்துக்கிட்டு, அப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் ரீசெட் ஆகியிருக்கு எல்லாம் பாக்குறான். ஹீரோ இப்ப பாசிவ் ஸ்கில் அண்ட் ஆக்டிவ் ஸ்கில் பாக்குறான். பார்த்துட்டு பாசிவ் ஸ்கில் மட்டும் ஏன் அப்படியே இருக்குன்னு பாக்குறான். அது ஏன்னா ஒன் வாட்ச்டு பை தி காட் ஸ்கில் மூலியமா நீங்க கடந்த காலத்துக்கு வந்தாலும் உங்க பாசிவ் ஸ்கில் அப்படியே தான் இருக்கும். ஹீரோ, என்னது ஒன் வாட்ச்டு பை தி காட்ஸான்னு பார்த்துட்டு அகெயின் போய் பாசிவ் ஸ்கில் செக் பண்றான். அதுல எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட், நீங்க கடந்த காலத்துக்கு வந்தாலும் உங்க பாசிவ் ஸ்கில் அப்படியே தான் இருக்கும். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க லெவல் அப் ஆகும்போது உங்களோட எல்லா ஸ்டேட்ஸும் ஒன்னு இன்க்ரீஸ் ஆகும். ஹீரோ, என்னது லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது எல்லா ஸ்டேட்ஸும் இன்க்ரீஸ் ஆகுமோன்னு பாக்குறான். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா, ஏசரை எதிர்க்கக்கூடிய எல்லா கடவுளும் என்ன பாக்குறாங்க. ஹீரோ, சரி அடுத்த ஸ்கில் என்னன்னு போய் பார்க்கலான்னு பாக்குறான். பாசிவ் ஸ்கில் அப்சல்யூட் ஐ ஆஃப் காட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, பொய்யான இல்யூஷனா இருந்தாலும் அதோட உண்மையானதை பார்க்கலாம். ஆக்டிவ் ஸ்கில்ல லைட்டிங் செயினை செக் பண்றான் ஹீரோ. எனக்கு சரியா தெரியல அந்த அப்சல்யூட் ஐ ஆஃப் காட் என்ன பண்ணோன்னு, ஆனா லைட்டிங் செயின் ஸ்கில் வந்து நல்ல ஸ்கில் தான். ஹீரோ இப்ப ஸ்டாட்ஸை செக் பண்ணிட்டு ஸ்டாட் பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணலான்னு பாக்குறான். ஸ்ட்ரென்த் மெஜிஷியனுக்கு ரொம்ப முக்கியம் இல்லை, ஆனா எனக்கு கண்டிப்பா டெக்ஸ்டரிட்டி தேவை தப்பிக்கிறதுக்கு. மேஜிக் முக்கியம், ஆனா அதை விட முக்கியமானது பார்த்தா எண்டூரன்ஸ் ஸ்டாட்ஸ். இது வந்து அட்டாக் பவர், ஸ்ட்ரென்த் அண்ட் மேஜிக்கை இன்க்ரீஸ் பண்ணாது, ஆனா அதுக்கு பதில் எவ்வளவு டைம் ஒர்க் பண்ணாலும் சோர்வு அடையாது. இதை நீங்க ஸ்டார்டிங்லேயே லெவலப் பண்ணீங்கன்னா பின்னாடி நல்ல எஃபெக்ட் கிடைக்கிறத
நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஒரு வழியா முக்கியமான ஒரு விஷயத்த முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்ததா நான் எந்த ஸ்கில்ல கத்துக்க போறேன்னு ரொம்ப முக்கியம். இப்ப இருக்கிற அட்டாக் ஸ்கில்ல லைட்டிங் செயின் ஸ்கில் போதும். அது மட்டும் இல்ல, வேற எந்த ஹை ரேங்க் ஸ்பெல் கத்துக்கிட்டாலும் அதை யூஸ் பண்றதுக்கு போதுமானாலும் மானா இல்ல. எனக்கு முக்கியமானது ஹீலிங் ஸ்பெல் தான் வேணும். ஹீரோ என்ன சொல்றேன்னா, நான் இப்ப 2020ல வாரியர் கிளாஸ் கூட கம்பேர் பண்ணும்போது மேஜிக் கிளாஸ் குப்பை மாதிரி பாக்குறாங்க. ஆனா ஹீலிங் ஸ்கில் ரைடரை தவிர்த்து ஹீலிங் ஸ்கில்ல இருக்கிறவங்க எங்க போனாலும் அவங்கள பெருசாதான் பார்ப்பாங்க. அவங்க ஒரு ரைடரா ஒர்க் பண்ணலனாலும் அவங்க மெடிக்கல் ஃபீல்டுல ஒர்க் பண்ணலாம், அவங்க கண்டிப்பா வரவேற்பாங்க. ஹீரோ இப்ப நம்ம ஹீலிங் ஸ்கில்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா எங்க போனாலும் அட்லீஸ்ட் மட்டமா பார்க்க மாட்டாங்க. ஆனா இப்ப பெரிய பிரச்சனையே என்னன்னா, அவகண்டான ஹீலிங் பர்சனை பாக்கறது அவ்வளவு சுலபம் இல்ல. அது மட்டும் இல்ல, ஹீலிங் ஸ்கில் இருந்தாலும் உமினை சமாளிச்சு இருக்க முடியாது. ஆனா நான் முன்னேறி போகிறதுக்கு பிளாங்க் கார்டு நான் திறமையா யூஸ் பண்ணணும். இந்த சிஸ்டம் எத்தனை கார்டு கொடுக்குன்னு தெரியல. ஆனா சமநிலைய உடைக்கிற மாதிரி ஃபுல்லா ஐட்டம்ஸ் தரத்துக்கு வாய்ப்பே இல்ல. வேற எதுவும் வழி இல்லையான்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ போனுக்கு மெசேஜ் வருது. ஹீரோ அது யாருன்னு போன் எடுத்து பாக்குறான். கிம் ஹியோ ஜுங் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. ஹீரோ கிம் கிட்ட இருந்தான்னு பாக்குறான். கிம் என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. நாங்க க்ளோஸா வாழ்ந்து வந்தோம். அதனால நாங்க எங்க போனாலும் ஒன்னாதான் சுத்துவோம். அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. என் கூடவே அவளும் மில்லர்ஸ் அகாடமிக்ல ஜாயின் பண்ணணும்னு கனவுல இருந்தா. ஆனா ஹீரோ பாஸ்ட நினைச்சு பாக்குறான். பரவாயில்ல, இப்ப என்னால அந்த விஷயத்த மாத்த முடியும். இல்ல, நான் கண்டிப்பா செய்வேன். எனக்கு அவள நல்ல ஞாபகம் இருக்கு. இப்ப கிம் மெசேஜ் பண்ணியிருக்கா ஹீரோவுக்கு. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? செயின்டஸ் யூ சங் ஹியூன் லெக்சர் எடுக்க வராங்க டவுனுக்கு. என் கூட வரி அவங்கள மீட் பண்ண. சீக்கிரமா ஆன்சர் பண்ணு, வா நம்ம போலாம் சொல்லி கூப்பிடுறா. ஹீரோக்கு ஜாக்போட் அடிச்ச மாதிரி செயின்டஸ் யூன் கரெக்டா இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களோட மேஜிக்கு தனித்துவமானது. அவங்கள இன்னும் தனித்துவப்படுத்துற ஸ்கில் என்னன்னா சாக்ரிஃபைஸ்ன்னு ஹீரோ நினைச்சிட்டு ரெடி ஆயிட்டு கிளம்புறான். ஹீரோ அவங்க அம்மா கிட்ட நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேம்மா சொல்றான். அதுக்கு அவங்க அம்மா ஓகே போயிட்டு வா, லேட்டா வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஹீரோ கிம்முக்கு மெசேஜ் பண்றான், நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துடுவேன்னு. இப்ப கார்ல வரத்து காட்டுறாங்க. இன்னைக்கு ஷெட்யூல்ல இருக்க மாதிரி எங்கெங்கெல்லாம் போகணும்னு நான் சுருக்கமா சொல்றேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு அவுட்டோர் ஸ்டேஜ்ல டவுன்ல ரைடர் மோட்டிவேஷன் லெக்சர் இருக்கு. அது முடிச்சதுக்கு அப்புறம் சியோங்பங் டிஸ்ட்ரிக்ட்ல பி ரேங்க் டஞ்சன் ரைடு இருக்கு. அதுக்கப்புறம் ஹோஞ்சோ ஃபீல்டு ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்ஷன் பண்ணி முடிச்சிட்ட உடனே நம்ம அமெரிக்காவுக்கு போகணும். ஆனா நீங்க இப்ப இருக்க நிலைமையில உண்மையாலே நீங்க நல்லா இருக்கீங்களா? நீங்க பார்க்க முன்ன விட ரொம்ப வெளுத்த மாதிரி இருக்கீங்க. இவர் யாருன்னு பார்த்தா செயின்டஸ் யூனோட செக்ரட்டரி அண்ட் மேனேஜர். அதுக்கு செயின்டஸ் யூன் பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த செக்ரட்டரி கடந்த சில மாசமா நீங்களே தீவிரமா உங்க ஷெட்யூலை ஃபாலோ பண்றீங்க, உங்களை நீங்களே கட்டாயப்படுத்திக்கிறீங்க. சாக்ரிஃபைஸ் உங்க உயிரை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டு இருக்கு. இப்ப செக்ரட்டரி என்ன நினைக்கிறாருன்னா, இன்னும் ஒரு ஆள் யாராவது சாக்ரிஃபைஸ் ஸ்கில் அளவுக்கு ஹீலிங் ஸ்பெல் இருந்ததுன்னா அவங்கள குணப்படுத்திடலாம். செயின்டஸ் யூன் நம்ம இத பத்தி பேசக்கூடாதுன்னு இருந்தோம்ல பார்க்குன்னு அப்படின்னு சொல்றாங்க. செக்ரட்டரி மைண்ட்ல நினைக்கிறான் என்னன்னா, இப்படியே போச்சுன்னா கொரியோட செயின்டஸ் சீக்கிரமா இறந்துருவாங்கன்னு. ஹீரோ இப்ப அந்த பிளேஸ்க்கு வந்துட்டான். கிம் நீங்க வந்துட்டியா, சரி சீக்கிரம் வா, நமக்கு முன்னாடி இங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு ஹீரோ கிட்ட சொல்ற. அதுக்கு ஹீரோ, எனக்கு தெரியும், நீ என்னை இழுத்துக்கிட்டு போகாத. ஹே, உண்மையை சொல்லி, நீ கூட்டத்துல தொலைஞ்சிடுவன் தானே என்னை உன் கூட கூட்டிக்கிட்டு போற. அதுக்கு கிம் டே என்னடா சொன்ன, அதெல்லாம் ஒன்னும் உண்மை கிடையாது, என்னை கிண்டல் பண்றத நிறுத்து. அதுக்கு ஹீரோ, சரி சரி என் கைய விடுன்னு ஹீரோ சொல்றான். ஹீரோ, எப்படி ஒரு பொண்ணு படிக்கிறதுலயும் ஸ்போர்ட்ஸ்லயும் நல்ல பெஸ்டா இருக்கா, ஆனா எங்கேயும் போகணும்னா தொலைஞ்சு போயிடுறா. அதுக்கு கிம் ஹே, நான் எப்படி பார்த்தா நீ எனக்கு நன்றி சொல்லணும். என்னாலதான் அவங்களோட ஸ்பீச் அண்ட் எவ்ரி திங் பார்க்க முடிஞ்சுது. இல்லைன்னா செயின்டஸ் யூனை இவ்வளவு ஈஸியா பார்க்க முடியுமா? ஹீரோ, வெல், அவ சொன்னதுல எந்த தப்பும் இல்ல. எது எப்படியோ செயின்டஸ் யூனோட சாக்ரிஃபைஸ் ஸ்கில்ல காப்பி பண்ண முடிஞ்சதுன்னா எனக்கு எதிர்காலத்துல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, நான் நினைச்சபடி நடந்துச்சுன்னா சவுத் கொரியால இருக்க முக்கிய புள்ளி கூட நான் கனெக்ட்ல இருப்பேன்.
ஹீரோவும் கிம்மும் அவங்க ஸ்பீச்சுக்காக ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ நினைக்கிறான், நான் நினைச்சபடிதான் இங்க இருக்கு, இங்க இவ்ளோ க்ரௌடு. செயின்ட் அண்ட் ஹியூன் இவங்க தான் ஹியூன் வாஸ் கில் மாஸ்டர், செயின்ட் அண்ட் ஹியூசிங் ஹியூன் இவங்க தான் தலை சிறந்த ஹீலர். இவங்களை எல்லாருக்கும் தெரியும். இந்த கண்ட்ரில மட்டும் இல்ல, வேர்ல்டு ஃபுல்லா இவங்களை பத்தி தெரியாதவங்க யாரும் இல்ல. ஒரு ரைடரா ஒர்க் பண்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அவங்க தான் எதை பத்தியும் யோசிக்காம எல்லாருக்கும் முன்னாடி பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ண முன் வந்தவங்க. ஆனா நீ ஹீரோ சொல்ல வரான். அப்ப செயின்ட் அண்ட் ஹியூன் ஸ்பீச் ஸ்டார்ட் பண்றாங்க. ஹலோ எவ்ரிவன், என்னோட நேம் ஹியூ சிங் ஹியூன் சொன்னதும் ஆடியன்ஸ் எல்லாம் கத்துறாங்க. ஹீரோ இப்பத்துல இருந்து 2 மாசத்துக்கு அப்புறம் செயின்ட் அண்ட் ஹியூனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடும். அதுவும் ஹிட்டாயூன் டஞ்சன் ரைட்ல. அதுக்கு காரணம் வேற எதுவும் இல்லை, அவங்களோட ஹீலிங் ஸ்பெல் சாக்ரிஃபைஸ் தான். அவங்கள குணப்படுத்துறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அப்ப கிம் வந்து செயின்ட் அண்ட் ஹியூன் நீங்க பாருங்கன்னு கத்துறா. அதுக்கு ஹீரோ பார்க்க சகிக்கல அப்படின்னு சொல்றான். அதுக்கு கிம் வந்து வாய மூடுடான்னு சொல்றா. செயின்ட் அண்ட் ஹியூன் வந்து இப்ப இருக்க உலகம் பேரழிவு சந்திச்சிட்டு இருக்கு. எட்ரஸல் வந்ததுல இருந்து நிறைய மான்ஸ்டர் வந்துடுச்சு. அதனால நிறைய மனுஷங்க இறந்தாங்க. கண்டிப்பா அவக்கண்ட ஆனவங்களாலையும் அது மட்டும் இல்லாம ரைடராலையும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிய விட இப்ப இருக்கிற நிலைமை முன்ன விட நல்லா இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற அவக்கண்ட ஆனவங்க வெறும் 20% பேரு தான் ரைடரா ஒர்க் பண்ண வராங்க. இருந்தாலும் இறக்குறவங்க எண்ணிக்கை கூடிக்கிட்டு தான் போகுது. இந்த உலகத்துல இப்போ கூட வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவுல தான் இருக்கு. இப்போ கூட நிறைய அப்பாவி மக்கள் உயிரை இழந்துகிட்டு தான் இருக்காங்க. உங்ககிட்ட நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நமக்கு தைரியம் வேணும். இந்த உலகத்துல இருக்க எல்லா அவக்கண்டு கிட்டயும் சொல்றேன், உங்களோட தைரியம் இந்த உலகத்தையே மாத்தும். ப்ளீஸ் ரைடரா ஆகுங்க. இந்த உலகத்தை அழகான இடமா மாத்துங்க. ஒரு நாள் கண்டிப்பா இந்த உலகம் அழகா மாறும். அதுக்கு ஹியூன் வாஸ் கில்ட் அப்புறம் நானும் உண்மையா ஆக்குவோம். அதோட அவங்க ஸ்பீச் வந்து முடியுது. கிம் வந்து ஆனந்த கண்ணீர்ல, நான் எதிர்பார்த்த மாதிரியே நீங்க சிறந்த பேச்சாளர் தான் சொல்றான். ஹீரோ அவங்க சொல்றது உண்மைதான். அவக்கண்டான பாதி பேர் ரைடரா ஆகிறதுக்கு விரும்பல. ஏன்னா ஒரு மான்ஸ்டர் கிட்ட முன்னாடி இருந்து சண்டை போடுறது அவ்வளோ சுலபம் இல்லை. ஏன் என்னையே எடுத்துக்கிட்டா, பாஸ்டுக்கு வரத்துக்கு முன்னாடி எனக்கு கிடைச்ச ஐட்டத்தை வித்துட்டு வாழ்க்கையை நிம்மதியா வாழ ஆசைப்பட்டேன். கிம் வந்து, நான் நினைச்ச மாதிரியே தான் செயின்ட் அண்ட் ஹியூன், அவங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு, அவங்க என் ரோல் மாடலா இருக்கிறதுக்கு. அதுக்கு ஹீரோ, இப்படிப்பட்ட குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை செயின்ட் அண்ட் ஹியூனுக்கு சொல்றான். அதுக்கு கிம், டே கம்முன்னு இருடா, என் மூட கெடுக்காத. ஹீரோ, எதுவா இருந்தா என்ன, நான் இப்போ ஒரு இடத்துக்கு போகணும், அதனால ஃபர்ஸ்ட் நான் போறேன். அதுக்கு கிம் வந்து, என்ன அப்ப நானு? ஹீரோ, யாரோ ஒருத்தவங்க வழி தெரியாம தொலைஞ்சு போக மாட்டேன்னு சொன்னாங்க. கிம் வந்து கோவமா, டேய் நீ ரொம்ப மோசம், நீ ஸ்கூல்லையும் புள்ளியா இருந்தியாடா அப்படின்னு கேக்குறான். ஹீரோ, சரி சரி சும்மா தான் கலாய்ச்சேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்க அம்மாவுக்கு கால் பண்ணேன், நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, உங்க அம்மா வந்துடுவாங்க. அதுக்கு கிம் வந்து, ஹே நம்ம 2 பேரும் ஒன்னாவே போலாம் அம்மா கார்ல, அந்த அளவுக்கு முக்கியமான விஷயம்னா. ஹீரோ நடந்துகிட்டே, அது மட்டும் இல்ல, நான் என்னோட கரியர் பார்த்த மேஜிக்கு மாத்திட்டேன். கிம் வந்து ஷாக்கா, என்ன அப்படியான்னு கேக்குறா. ஹீரோ, அதனால எனக்கு அப்புறமா மேஜிக்க பேசிக்ல இருந்து சொல்லித்தா. கிம் வந்து, அது பரவாயில்ல, ஏன் கரியர் பார்த்த சேஞ்ச் பண்ணிட்ட? டே போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாச்சும் போடா. ஹே மின்ஜெயும் கத்துறா கிம். அவன் சரியான கல் நெஞ்சக்காரைய, நீ இப்படியே விட்டுட்டு போறான். இப்ப ஹீரோ செயின்ட் அண்ட் ஹியூன் தேடிக்கிட்டு ஒரு பிளேஸுக்கு வந்து நிக்கிறான். நான் உங்களை கண்டிப்பா இங்க எங்கேயோ பார்த்தேன்னு சொல்லி ஹீரோ அப்படியே தேடும் போது அவங்கள பார்த்துறான். இப்ப செயின்ட் அண்ட் ஹியூனோட செக்ரட்டரிய பார்த்துட்டு ஹீரோ செக்ரட்டரி கிட்ட நடந்து போறான். செக்ரட்டரி உடனே ஹீரோ வரத்தை பார்த்துட்டு, என்னைய மன்னிச்சிடுங்க, நீ ஒரு ஃபேனா கிஃப்ட் கொடுக்க வந்திருக்கனா, அதுக்கு ஏத்த நேரம் கிடையாதுன்னு சொல்றான். ஹீரோ வந்து, நான் கில்டு மாஸ்டர் செயின்ட் அண்ட் ஹியூனை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்றான். அதுக்கு செக்ரட்டரி மனசுக்குள்ள நினைக்கிறான், ரைடர் மேல கிரேசியா இருக்கிற இன்னொரு ஃபேன் வந்திருக்கான் போல நினைச்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட, ஹே இங்க பாரு, நீ எவ்வளவு பெரிய ஃபேனா இருந்தாலும் இந்த மாதிரி திடீர்னு வரக்கூடாது. நீ இந்த மாதிரி நடந்துகிட்டா கில்டு மாஸ்டர் செயின்ட் அண்ட் ஹியூனுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்ப ஹீரோ செக்ரட்டரி கிட்ட, நான் அதுக்காக வரலன்னு சொல்றான். அதுக்கு செக்ரட்டரி என்ன கேக்குறாரு. ஹீரோ வந்து, எனக்கு தெரியும் செயின்ட் அண்ட் ஹியூனுக்கு குணப்படுத்த முடியாத அளவுக்கு உடம்பு சரியில்லை, அது மட்டும் இல்ல அவங்கள குணப்படுத்துறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. இப்ப செக்ரட்டரி கோவமா ஹீரோட காலரை பிடிச்சி, நீ இதை எங்க இருந்து கேள்விப்பட்ட, இது உனக்கு யார் சொன்ன கில்டு மாஸ்டர் உடம்பு சரியில்லைன்னு? அதுக்கு ஹீரோ கிரௌட பார்த்துட்டு, இது மாதிரி கத்துறதா உள்ள நல்லது கிடையாதுன்னு சொல்றான். இப்ப செயின்ட் அண்ட் ஹியூன் வந்து கார்ல இருந்து விண்டோவை இறக்கிட்டு, செக்ரட்டரி பார்க் ஒரு செகண்ட் நிறுத்துங்கன்னு சொல்றாங்க. செயின்ட் அண்ட் ஹியூன் வந்து ஹீரோ கிட்ட, ஒன்னால இப்ப நீ சொன்ன வார்த்தைக்கு பொறுப்பேற்றுக்க முடியுமான்னு கேக்குறாங்க.
அதுக்கு ஹீரோ கண்டிப்பா என்னால உங்களை குணப்படுத்த முடியும் கில்டு மாஸ்டர் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப செயின்டென்சியூன் வந்து யோசிச்சுக்கிட்டே ஹீரோவை பாக்குறாங்க. அவன் பொய் சொல்லியிருந்தா ஒரு செகண்ட்ல மாட்டியிருப்பான். ஆனா அவனை பார்க்க ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கானா, அவன்கிட்ட ஏதோ இருக்குமோன்னு யோசிக்கிறாங்க. இப்ப செயின்டென்சியூன் வந்து செக்ரட்டரி பார்க் கிட்ட அடுத்த ஷெட்யூல் போக எவ்வளோ நேரம் இருக்கு கேக்குறாங்க. அதுக்கு பார்க் வந்து 2 hours இருக்குன்னு சொல்றாங்க. உடனே செயின்டென்சியூன் வந்து சரி வாங்க வேற ஏதோ அமைதியான இடத்துக்கு போலாம், ஏன்னா இங்க நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்ப அவங்க ஒரு தனி ரூமுக்கு வந்துட்டாங்க. செயின்டென்சியூன் வந்து ஹீரோவை உக்காருன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் தேங்க்யூன்னு சொல்லிட்டு உக்காடுறான். இப்ப செயின்டென்சியூன் வந்து சரி இப்ப முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், உனக்கு எப்படி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியும்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ என்னைய மன்னிச்சிடுங்க, என்னால அதை சொல்ல முடியாது, ஆனா உங்களுக்கு உண்மையிலேயே அது தெரிஞ்சுக்கணும்னா நான் சொல்றேன், ஆனா சொன்னதுக்கு அப்புறம் உங்களை ஹீல் பண்ண மாட்டேன் கில்டு மாஸ்டர்னு சொல்றான். அதுக்கு அவங்க சிரிச்சுக்கிட்டே ஹோ தைரியமான பையன்தான், சரி பரவாயில்ல, நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம், நீ எப்படி என்னைய ஹீல் பண்ண போறன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ உண்மையிலேயே சொல்லணும்னா நான் உங்களோட சாக்ரிஃபைஸ் ஸ்கில்ல காப்பி பண்ணி தான் பண்ண போறேன். இப்ப அவங்க ஷாக் ஆகி என்னன்னு பாக்குறாங்க. உடனே பார்க் வந்து இவன் பேசுறது இதுக்கு மேல எதுவும் கேட்க வேண்டாம், ஹீரோவை பார்த்து உனக்கு சாக்ரிஃபைஸ் ஸ்கில் எப்படிப்பட்ட ஸ்கில்லுன்னு தெரியுமா, நீ இப்படி சொல்ற, இது கில்டு மாஸ்டரோட யூனிக் ஸ்கில், ஏன் எங்களாலேயே அந்த ஸ்கில் மேஜிக்கை காப்பி பண்ண வழியில நீ எப்படி பண்ணுவ? யூனிக் ஸ்கில் அப்படின்னா என்னன்னா ஸ்கில்லோட ரேங்க்லயே உயர்ந்தது எஸ் ரேங்க் தான், ஆனா அதை விட உயர்ந்தது யூனிக் ஸ்கில். இது 2 விதமா அடைய முடியும். அதுல ஃபர்ஸ்ட் வம்ச வழியா வர்றது, செகண்ட் என்னன்னா தனிப்பட்ட பர்சனுக்கு அவங்களுக்கு யூனிக் ஸ்கில் இருக்கணும். மற்ற நார்மல் ஸ்கில் எல்லாம் ஃபார்முலா மூலியமா கத்துக்கலாம், ஆனா யூனிக் ஸ்கில்லுக்கு ஃபார்முலா கிடையாது. ஸோ யூனிக் ஸ்கில்ல காப்பி பண்ண முடியாது. அதனாலதான் யூனிக் ஸ்கில் வந்து ஒரு தனிப்பட்ட பர்சன் இல்லனா ஃபேமிலி மட்டும்தான் வச்சுப்பாங்க. ஹீரோ யோசிக்கிறான், அதுவும் சரிதான், இது ஒரு நார்மல் சொசைட்டிக்கு வேணா முடியாம இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி இல்லைன்னு. ஹீரோ வந்து ப்ளீஸ் கோவப்படாதீங்க, கொஞ்சம் அமைதியா கேளுங்க, என்னால பண்ண முடியாதுன்னா நான் இங்க வரத்துக்கு யோசிச்சு கூட பார்த்து இருக்க மாட்டேன். செயின்டென்சியூன் வந்து பார்க்க அவன் என்ன சொல்றான்னு கொஞ்சம் பொறுமையா கேட்போமேன்னு சொல்றாங்க. இப்போ நீ என்ன சொல்ல வர, என்னோட சாக்ரிஃபைஸ் ஸ்கில் மூலியமா என்னைய ஹீல் பண்ண போற கரெக்டான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ ஆமான்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறான், ஒரு ஸ்கில்லோட பெனால்டி மூலியமா காயத்தை குணப்படுத்துறதுக்கு அந்த ஸ்கில்லுக்கு ஈக்குவலா இருக்கணும், இல்லைன்னா அதை விட ஹை ரேங்கா இருக்கணும். அது மட்டும் இல்ல, செயின்டென்சியூன் உடம்பு சரியில்லாம போனதுக்கு காரணம் அவங்களோட யூனிக் ஸ்கில் தான். அது மட்டும் இல்ல, ஹையர் ரேங்க்ல யூனிக் ஸ்கில் வேற எதுவும் இல்ல, உங்களுக்கு நீங்களே குணப்படுத்திக்க முடியாது. அதாவது இப்ப செயின்டென்சியூன் ஸ்கில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா அதோட பேருக்கு ஏத்த மாதிரியே தான் சாக்ரிஃபைஸ் அவங்களோட ஓன் லைஃப் ஃபோர்ஸை கடவுளுக்கு ஆஃபரிங் பண்ணி தான் ஹீல் பண்றாங்க. அதனாலதான் அவங்களே குணப்படுத்திக்க முடியாது. இப்ப அவங்களே ஹீல் பண்ணிக்கிற மாதிரி இருந்தா கான்செப்டே உடஞ்சிடும். இப்ப செயின்டென்சியூன் வந்து நீ இந்த அளவுக்கு போறனா எனக்கு நிரூபிச்சு காட்டுன்னு சொல்றாங்க. அவங்க யூனிக் ஸ்கில் யூஸ் பண்றாங்க. அப்ப பார்க் வந்து கில்டு மாஸ்டர்னு கத்துறான். நம்ம ஹீரோ லைட் ஸ்மைலோட நல்லதுன்னு சொல்லிட்டு பிளாங்க் கார்டு யூஸ் பண்றான். அப்ப சிஸ்டத்துல இருந்து நோட்டிபிகேஷன் வருது, நீங்க சாக்ரிஃபைஸ் ஸ்கில் காப்பி பண்ண போறீங்களா இந்த பிளாங்க் கார்டு மூலியமான்னு கேக்குது. ஹீரோவும் ஓகே காப்பி பண்ணுன்னு சொல்றான். இப்போ உங்களுக்கு சாக்ரிஃபைஸ் ஸ்கில் காப்பி ஆயிடுச்சுன்னு வருது. ஹீரோ நீங்க இன்னும் என்னைய நம்பலன்னு நினைக்கிறேன், அதனால ஃபர்ஸ்ட் உங்க நம்பிக்கைய நான் அடையிறேன்னு சொல்றான். ஹீரோ வந்து இப்ப சாக்ரிஃபைஸ் ஸ்கில் யூஸ் பண்றான். இப்போ அப்படியே செயின்டென்சியூனும் அப்புறம் செக்ரட்டரி பார்க்கும் 2 பேரும் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ அப்படியே கெத்தா இப்போ நம்ம பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலாமான்னு சொல்றான். இப்போ சிஸ்டத்துல இருந்து நோட்டிபிகேஷன் வருது, நம்ம ஹீரோ காப்பி பண்ண ஸ்கில்லோட டீடைல்ஸ் என்னன்னு. நேம் வந்து சாக்ரிஃபைஸ், ரேங்க் யூனிக் ஸ்கில், இதோட பவர் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹீலிங் பண்ணும், செகண்ட் வந்து இந்த ஸ்கில் அன்டெத் மான்ஸ்டர் கிட்ட யூஸ் பண்ணும்போது இது ஒரு அட்டாக் ஸ்கில்லா மாறிடும். அதோட நேம் வந்து லைட்ஸ் ஜட்ஜ்மெண்ட். பிளாங்க் கார்டு மூலியமா காப்பி பண்ணும்போது அந்த ஸ்கில்லுக்கு எந்த பெனால்ட்டியும் வராது. இப்போ செயின்டென்சியூன் வந்து சோ எங்க கில்டு கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு அப்படியே அவங்க யோசிக்கிறாங்க. அவனால என்னை குணப்படுத்த முடியுன்ற ஒரு காரணத்துக்காகவே அவங்க கிட்ட டீலிங் பேசலாம். ஆனா அவனை பார்க்க இப்பதான் ஹை ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிருக்க மாதிரி இருக்கு, என்னால நம்பவே முடியல, இந்த சின்ன வயசுல டீலிங் பேசலாம் சொல்றான். அதுவும் ஹியன் வாஸ் கில்டு மாஸ்டர் முன்னாடியே. இத பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஹீரோ வந்து ப்ளீஸ் என்னோட ஸ்பான்சரா இருங்க. இப்ப செயின்டென்சியூன் வந்து கேக்குறாங்க, நீ ஒரு ரைடரா வளர்த்துக்காக தானே சொல்ற? ஹீரோ ஆமா, எனக்கு பெரிய கனவு இருக்கு, ஆனா அதை அடையறதுக்கு எனக்கு பணம் அப்புறம் பெரிய லெவல்ல கனெக்ஷன் தேவை,
அதுக்கு யோன்வாஸ் கில்டு எனக்கு சப்போர்ட் பண்ண நல்லா இருக்கும். செயின்ட் அண்ட் சியோன் வந்து ஆல் ரைட், இந்த மாதிரி துணிச்சலா பண்றதுக்கே உனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, உனக்கு டேலண்டும் இருக்கு. ஆனா சில கண்டிஷன் இருக்கு. ஹீரோ யோசிக்கிறான், கண்டிஷன் இருக்கான்னு. இவ்வளவு மோசமான நிலைமையிலும் அவங்களுக்கு குணப்படுத்தக்கூடிய நம்பிக்கையா இருக்கிறது நான் தான். ஆனாலும் அவங்க நிதானத்தை இழக்காம இருக்காங்க. இதனாலதான் அவங்க யோன்வாஸ் கில் மாஸ்டரா இருக்காங்க. ஹீரோ கண்டிஷனான்னு கேக்குறான். ஆமா, கண்டிஷன் தான் சொல்றாங்க. உனக்கே தெரியும் எனக்கு உடம்பு சரியில்லாதது என் தனிப்பட்ட பிரச்சனை. அதுக்கு யோன்வாஸ் கில்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா நீ விரும்புறது என்னோட சப்போர்ட் மட்டும் இல்ல, மொத்த கில்டோட சப்போர்ட்டும் கேக்குற. இப்ப ஹீரோ சொல்ற, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா இது நம்ம 2 பேருக்குமே சரிசமமான டீல் இல்ல. அது எனக்கு புரியுது, உங்க கண்டிஷனை கேட்டுட்டு முடிவு பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறான். உங்களை குணப்படுத்தலைன்னா பாதிக்கப்படுறது நான் இல்ல, அவங்கதான். இது மாதிரி சுச்சுவேஷன்ல தேவையில்லாத கண்டிஷன் போட மாட்டாங்க. செயின்ட் அண்ட் சியோன் வந்து கேக்குறாங்க, நீ எந்த கில்டுலயாச்சும் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறியான்னு. அதுக்கு ஹீரோ மைண்ட்ல என்ன, அவங்க கில்டுக்கு என்னை கூப்பிடுறாங்களான்னு. இப்ப ஹீரோ கேக்குறான், நீங்க சீரியஸா சொல்றீங்களான்னு. அதுக்கு செயின்ட் அண்ட் சியோன் வந்து, கண்டிப்பா நான் இந்த மாதிரி விஷயத்துல ஜோக் பண்ண மாட்டேன். நான் உன்கிட்ட கேட்கறதுக்கு சில காரணம் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட், எனக்கு உடம்பு சரியில்லைன்றது ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அதை நீ கண்டுபிடிச்சிருக்க. இதுல இருந்து உனக்கு விசாரிக்கிற திறமை இருக்கு. அப்படியே ஹீரோட மைண்ட்ல, நான் எங்கம்மா விசாரிச்சேன், பாஸ்டுக்கு வந்ததுனால தெரிஞ்சது, அதையும் இங்க என்னால சொல்ல முடியாது. செகண்ட் வந்து, என்னோட சாக்ரிஃபைஸ் ஸ்கில்ல பர்ஃபெக்டா காப்பி பண்ணிருக்க. இது வரைக்கும் யாரும் யூனிக் ஸ்கில்ல காப்பி பண்ணதில்ல. இதுக்கு மேல எதிர்காலத்துல இது மாதிரி இருப்பாங்களான்னு தெரியல. அப்ப யோசிச்சு பார்த்தா நீ எதிர்காலத்துல நிறைய ஸ்கில் காப்பி பண்ணுவ. அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஹீரோ தேர்ட் கண்டிஷன் ஏதாவது இருக்கா? அதுக்கு செயின்ட் அண்ட் சியோன், கண்டிப்பா தேர்டு தான் ரொம்ப முக்கியமானது. தேர்டு என்னன்னு பார்த்தனா, நான் உன் முன்னாடி யோன்வாஸ் கில்டு மாஸ்டர் இருந்தாலும் நீ கொஞ்சம் கூட பதட்டம் படாம இருக்க. அதுவே சுவாரஸ்யமா இருக்கு. இந்த காரணம் போதாதா உன்னை இன்வைட் பண்றதுக்கு? ஹீரோ நினைக்கிறான், செயின்ட் அண்ட் சியோன் உடம்பு சரியில்லாம போனதுக்கு அப்புறம் யோன்வாஸ் கில்டு சரிஞ்சிடுச்சு. ஆனா இப்ப இருக்கிற டைம்ல இதுதான் நம்பர் 1 கில்டு. நான் இப்போ யோன்வாஸ் கில்டு ஜாயின் பண்ணா நான் ஒர்க் பண்ணும்போது நல்ல மரியாதை கிடைக்கும். நான் உண்மையிலேயே ஸ்ட்ராங்கா வளரணும்னா கண்டிப்பா கில்டுல ஜாயின் பண்ணி தான் ஆகணும். இது எல்லாம் ஹீரோ யோசிச்சுக்கிட்டு கேக்குறான், இது இல்லீகல் இல்லையான்னு. நான் இன்னும் ஸ்டூடெண்ட் தான், என்னைய கில்டுல ஜாயின் பண்ண சொல்றீங்க, நான் இன்னும் அடல்ட்டா ஆகலன்னு. இப்ப செயின்ட் அண்ட் சியோன் வந்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, இது நீ கேள்விப்பட்டிருக்கியா ப்ரியாரிட்டி நெகோஷியேட் ரைட்ஸ்னா என்னன்னு? ப்ரியாரிட்டி நெகோஷியேட் ரைட்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு ரைடர் படிக்கும்போது எந்த ஒரு கில்டு வந்து சப்போர்ட் பண்ணி ஸ்பான்சர் பண்ணுதோ அந்த கில்டுக்கு தான் அந்த ரைடர் அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் மற்ற கில்டை விட கான்ட்ராக்ட் சைன் பண்றதுக்கு அந்த கில்டுக்கு தான் முன்னுரிமை இருக்கு. இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஆஃபர்ஸ்ல ஜீனியஸ்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். எனக்கு இந்த மாதிரி ஆஃபர் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் பாஸ்டுக்கு வரதுக்கு முன்னாடி லோவஸ்ட் கில்டு கூட என்னை ஏத்துக்க கூட இல்லை. இப்ப செயின்ட் அண்ட் சியோன் வந்து யோசிக்கிறாங்க, இவன் இவ்வளவு மெச்சூரா இருந்தாலும் முடிவு எடுக்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது இன்னும் குழந்தைத்தனமா தான் இருக்கான். செயின்ட் அண்ட் சியோன் வந்து சொல்றாங்க, நான் கான்ட்ராக்டை உங்க வீட்டுக்கே அனுப்புறேன், உன் அட்ரஸ் சொல்லு, இன்னும் நீ யோசிச்சு முடிவு எடுன்னு சொல்றாங்க. ஹீரோ ஃபர்ஸ்ட் நான் உங்களை ஹீல் பண்றேன்னு சொல்லி எழுந்திருச்சுக்கிட்டு யோசிக்கிறான். இது உண்மையிலேயே ஒரு நல்ல வாய்ப்பு தான். ஆனா நான் இப்பவே முடிவு எடுக்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப அவங்கள குணப்படுத்துவோம், பொறுமையா அடுத்தது என்னன்னு முடிவு எடுப்போம்னு. நான் உங்களை ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு சொல்றான். அதுக்கு செயின்ட் அண்ட் சியோன் வந்து கண்டிப்பா பண்ணுன்னு சொல்றாங்க. இப்ப பார்க் வந்து இங்க என்ன நடக்குதுன்னு நம்பவே முடியல. என் கண்ணால எல்லாத்தையும் பார்த்தேன், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எத்தனை ஹீலிங் ரைடர் டாக்டரை பார்த்து இருப்போம், கில்டு மாஸ்டரை குணப்படுத்துறதுக்கு. ஏன் ஹீலிங்காகவே மொத்த வாழ்க்கையும் அர்ப்பணிச்சவங்களாலேயே ஹீல் பண்ண முடியல. அது அந்த அளவு ஈஸியா குணப்படுத்த முடியாது. நம்ம ஹீரோ சாக்ரிஃபைஸ் ஸ்கில் யூஸ் பண்ணி செயின்ட் அண்ட் சியோனை ஹீல் பண்றான். இப்ப செயின்ட் அண்ட் சியோன் வந்து அப்படியே ஷாக்கா, என் உடம்பு குணமாகுது. இப்ப பார்க் வந்து இது உண்மையிலேயே இது குணப்படுத்த முடியுமான்னு பாக்குறான். இப்ப பார்க் வந்து ஹீரோ கிட்ட, என்னைய மன்னிச்சிடுங்க, நான் உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டதுக்கு, ப்ளீஸ் எங்க கில்டு மாஸ்டரை நல்லபடியா ஆக்குங்க. அதுக்கு ஹீரோ, பரவாயில்ல, நானா இருந்தாலும் ஒரு சின்ன பையன் இது மாதிரி சொல்லியிருந்தா நம்பி இருக்க மாட்டேன். பார்க் வந்து, நான் அப்புறமா மனசார மன்னிப்பு கேட்குறேன் ரூடா நடந்துக்கிட்டதுக்கு சொல்றான். இப்போ சிஸ்டத்துல இருந்து நோட்டிபிகேஷன் வருது, நீங்க யாரை குணப்படுத்தணும்னு நினைச்சீங்களோ அவங்கள முழுசா குணப்படுத்திட்டீங்க. பேசிஸ்கில் எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, லெவல் 19. இப்போ ஹீரோ அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு, இப்போ நீங்க நடந்து பார்க்கலான்னு சொல்றான். அவங்களும் அப்படியே நடந்து, என்னோட சிம்டம்ஸ் எல்லாம் மறைஞ்சு போச்சு,
தேங்க்யூ சொல்றாங்க. ஆனா இதுல உனக்கு பெனால்ட்டி வராதான்னு கேக்குறாங்க. ஹீரோ நான் நல்லா இருக்கேன், அப்படி எதா ஆச்சுன்னா நீங்க என்னை ஹீல் பண்ணுவீங்க கரெக்ட் தானே கேக்குறான். அதுக்கு அவங்களும் கண்டிப்பா எத்தனை தடவை வேணும்னாலும் சொல்றாங்க. இதான் என்னோட பிசினஸ் கார்டு, நான் கண்டிப்பா உன்னோட தேவையை நிறைவேற்ற பாக்குறேன், அதனால நீ என்னை எப்ப வேணும்னாலும் கூப்பிடலாம். இப்ப நம்ம பேசின கான்ட்ராக்டை நீ நல்ல விதத்துல எடுத்துக்கோ சொல்றாங்க. இப்ப ஹீரோ ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு சொல்றான். அடுத்த நாள் இப்ப கார் வந்து நிக்குது. அதுல பார்க் வந்து கார் டோரை ஓபன் பண்ணி இந்த பக்கம்னு சொல்றான். அதுல இறங்கறது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். இப்ப பார்க் வந்து இது ஒரு லோ ரேங்க் டஞ்சன், இது யூனிவர்ஸ் கில்டுக்கு சொந்தமானதுன்னு. ஹீரோ இப்ப நினைக்கிறான், மெல்லஸ் அகாடமிக்ல ஜீனியஸ் வரக்கூடிய இடம், அங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல நான் சர்வே பண்ணணும்னா நான் கண்டிப்பா லெவல் ஆகணும். இப்ப பார்க் வந்து உனக்கு ஹீலிங் ஆயிட்டா அப்புறம் டஞ்சனை ரைட் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் இதுல இருக்கு. உனக்கு எக்யூப்மெண்ட்டுக்கு எங்க கில்டுல இருந்து உனக்கு இதை தரோம், இப்போதைக்கு இதை நீ யூஸ் பண்ணுன்னு சொல்றான். ஹீரோ வந்து என்னைய பாத்துக்கிறதுக்கு நன்றி சொல்றான். அதுக்கு பார்க் வந்து நீ அங்க பத்திரமா இருப்பியா, இது ரேங்க் டஞ்சனா இருந்தாலும் தனியா அந்த டஞ்சனுக்குள்ள போனாலும் ஆபத்து, உனக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கா அங்க தனியா போகிறதுக்கு? இப்ப ஹீரோ சொல்றான், நான் ஜஸ்ட் டெவலப் ஆகணும் அதான். அப்ப பார்க் வந்து அவரோட இன்வெர்டரியில இருந்து நீ இதையும் எடுத்துக்கிட்டு போ, நீ பாதுகாப்பா இருப்பன்னு சொல்றான். ஹீரோ இது வந்து அப்படின்னு சொல்றான். அப்ப பார்க் வந்து இது ஒரு வார்ப் ஸ்டோன், நீ இதை உடைச்சனா நீ உடனே கில்டு என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி வந்துடுவ, இது ஆபத்தான நேரத்துல பயன்படுத்து, ப்ளீஸ் நீ இதை எடுத்துக்கோ. நான் உன்கிட்ட ரூடா நடந்துகிட்டதுக்கு மன்னிப்பு கேட்கிற விதமா இருக்கும், அது மட்டும் இல்ல கில்டு மாஸ்டர் ஹீல் பண்ணதுக்காகவும் நீ இதை எடுத்துக்கிட்டனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஹீரோ வந்து தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு டஞ்சன் என்ட்ரன்ஸ்குள்ள போறான். நான் சென்ஸ் பண்ற மேஜிக் பவர் கண்டிப்பா ரேங்க் டஞ்சன் தான், அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்ப பார்க் வந்து மறந்துடாத, ஏதா உள்ள பிரச்சனைனா அந்த வார்ப் ஸ்டோனை பயன்படுத்தி சொல்றான். அதுக்கு கண்டிப்பா சரி நான் உள்ள போறேன்னு சொல்றான். ஹீரோ என்ட்ரி ஆனது சிஸ்டத்துல இருந்து நோட்டிபிகேஷன் வருது, நீங்க டஞ்சனுக்குள்ள நுழையிறீங்கன்னு வருது. அப்ப சடனா ஹீரோவை சுத்தி ஒரு மேஜிக் வந்து இழுக்குது. ஹீரோ ஷாக்கா, இங்க என்ன நடக்குது? இப்ப சிஸ்டத்துல இருந்து நோர்னியா சிஸ்டம் மூலியமா வேற இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுறீங்க. இப்ப ஹீரோ வேற இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்தோட நேம் வந்து ஹெலிமிஸ் லேண்ட் ஆஃப் டெத். இப்ப அப்படியே செயின்ட் என்சியூனை காட்டுறாங்க. அந்த ஜெயிங் வந்து டஞ்சனுக்குள்ள பத்திரமா இருப்பானா? ஹீரோ நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு சொல்லியிருப்பான். இப்ப அதை செயின்ட் என்சியூன்னு நினைச்சு பாக்குறாங்க. உங்க கில்டுக்கு சொந்தமானது லோ ரேங்க் டஞ்சனா எனக்கு தாங்க, அது மட்டும் இல்ல நான் அந்த டஞ்சனுக்குள்ள தனியா போகணும். அது ஒரு ரேங்க் டஞ்சனா இருந்தாலும் ஒரு ரைடர் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து தனியா அந்த டஞ்சனுக்குள்ள கிளியர் பண்றது அவ்வளவு சுலபமான வழி இல்லை. அவனுக்கு பயங்கரமான டேலண்ட் இருந்தாலும் அவன் இன்னும் ஒரு கத்துக்குட்டி தான். கண்டிப்பா அவனுக்கு அந்த விஷயம் தெரியாம இருக்காது, இருந்தாலும் அவன் டஞ்சனுக்குள்ள தனியா போறதுக்கு கேட்டு இருக்கான். அப்படியே அவங்க சிரிச்சுக்கிட்டே அவனோட பிளான் என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட ஆபீஸ் டோர் ரூம் நாக் பண்றாங்க. டோர் நாக் பண்ணி கில்டு மாஸ்டர் பார்க்கானா வந்திருக்கேன்னு சொல்றான். அதுக்கு செயின்ட் என்சியூன் வந்து உள்ள வான்னு சொல்றாங்க. நான் கேட்டது நீ கொண்டு வந்திருக்கியா? அதுக்கு ஹானா இந்தாங்க மிஞ்சைங்கோட ப்ரொஃபைல். அதுக்கு செயின்ட் என்சியூன் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. இப்ப ஹானா நினைக்கிறா, கில்டு மாஸ்டரே முன் வந்து யாரையாவது இன்வைட் பண்றது ரொம்ப ரேரு, கில்டு மாஸ்டருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த ஜெயுங் எதனால ஸ்பெஷல்னு. இப்ப செயின்ட் என்சியூன் வந்து ஹீரோட ப்ரொஃபைல பாக்குறாங்க. பார்த்துட்டு இவன் வாரியர் கிளாஸ்க்கு அப்ளை பண்ணி இருக்கான், அப்ப எப்படி அவன் மேஜிக் யூஸ் பண்ணான்னு. இப்ப அப்படியே நெக்ஸ்ட் பேஜை பார்த்துட்டு அப்படியே அவங்க ஒரு செகண்ட் ஷாக் ஆகுறாங்க. அப்படியே ஷாக் ஆகிட்டு இது சரியா இருக்கான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹானா இந்த மிஷின்ல எந்த ப்ராப்ளமும் இல்லாத வரைக்கும் இது கரெக்ட் தான், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைன்னு சொல்றா. இப்பதான் தெரியுது அவங்க எதை பார்த்து ஷாக் ஆகியிருக்காங்கன்னு. ஹீரோட மெஜிஷியன் கிளாஸ் ஆப்டிடியூட் 97 பார்த்துட்டு ஷாக் ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறம் செயின்ட் என்சியூன் பார்க்குக்கு கால் பண்ணி ஜெயும் டஞ்சன்ல வந்த உடனேயே சொல்லுங்க, அவனை நான் மீட் பண்ணணும்னு, அது எப்போ இருந்தாலும் சரி. அதுக்கு பார்க்கு ஏன் எதனாலன்னு கேக்குறாங்க. செயின்ட் என்சியூன் வந்து அவன்கிட்ட இருக்கிற டேலண்ட்டை நானே செக் பண்ணணும் அதான் சொல்றாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நீங்க நோர்னியா சிஸ்டத்தால நீங்க வேற இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகிட்டீங்க. இப்ப நீங்க இருக்கிற இடம் வந்து ஹெலிமிஸ் லேண்ட் ஆஃப் டெத். இப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகிட்டு அப்படியே கீழே விழுறான். கீழே விழுந்துட்டு வலியோட எழுந்திருக்கிறான். அடச்சா இங்க என்னதான் நடக்குதுன்னு. அப்ப ஹீரோ பின்னாடி ஏதோ மினுக்குது. அந்த மினுக்கிற இடத்த பார்த்தா எலும்பு குடுமண்டைய. உடனே அந்த எலும்பு குடுமண்டைய அம்பு எடுத்து ஹீரோ பின்னாடி இருந்து அட்டாக் பண்றான். அந்த அம்பு கிட்ட போகும்போது ஹீரோ பார்த்துட்டு ஜஸ்ட் மிஸ்ல டாஜ் பண்றான். இருந்தாலும் ஹீரோவோட கன்னத்துல கிழிச்சிடுச்சு.
ஹீரோ அப்படியே திரும்பி பார்க்கறான். அப்ப அந்த எலும்பு குடும்பண்டைய என்னடா பாக்குற, இன்னொரு அம்பை எடுத்து லோட் பண்றான். அப்ப ஹீரோ என்னடா அசைய முடியல, இது பேரலைஸ் பாய்சனா, தலைவலியா போச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ சாக்ரிஃபைஸ் ஸ்கில்லை யூஸ் பண்ணி அவனையே ஹீல் பண்ணிக்கிறான். அப்போ பூமி அடியில இருந்து அண்டத் மான்ஸ்டர் வெளியே வருது. அது மட்டும் இல்ல, அண்டத் கூட இன்னும் பவர்ஃபுல்லான மான்ஸ்டர் வருது. அந்த எலும்பு கூட மண்டிய அம்பு விடுறா. நம்ம ஹீரோ அந்த அம்பை பிடிச்சி உடைச்சிட்டு, நிஜமா திரும்பவும் அதே மாதிரி அடி வாங்குவன்னு நினைச்சியாடா? இப்ப கிம்ம காட்டுறாங்க. கிம் வந்து, டே ஜெயும் இருடா, உனக்கு இருக்கு, உன்னைய கொல்லாம விட மாட்டேன். அவனுக்கு நல்லாவே தெரியும் எனக்கு வழி தெரியாம தொலைஞ்சிடுவேன்னு. இருந்தாலே என்னை தனியா விட்டுட்டு போயிட்டான். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இவன் செயின்டென்சியூன் லெக்சருக்கு கூப்பிட்ட உடனேயே வரும்போதே நான் நினைச்சிருக்கணும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவான்னு. எனக்கு சுத்தமா புரியல. வழக்கமா கூப்பிட்டாலே அங்க நிறைய பேர் இருப்பாங்க, அதனால நான் வரலன்னு சொல்லுவான். ஆனா சடனா வரத்துக்கு ஒத்துக்கிட்டான். நான் வழி தெரியாம தொலைஞ்சு போயிட்டேன்னா கூட என்னை தேடி வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவான். ஆனா அன்னைக்கு என்னைய தனியா விட்டுட்டு எங்கேயோ போகணும் போயிட்டான். இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, அவன் கரியர் பார்த்து மேஜிக்கு மாத்திட்டேன்னு சொல்றான். ஆனா அவன் காம்பேக்ட் கிளாஸுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்தான். இப்ப அவன் திடீர்னு கரியர் பார்த்து சேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொல்றான். எவ்வளவு கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்து எல்லாம் விடுறானா? ஏதோ முக்கியமான காரணம் இருக்குமோ? இதை தவிர்த்து வேற எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஜெயும் வந்து எதுவா இருந்தாலும் ரொம்ப யோசிச்சுதான் முடிவெடுப்பான். ஏன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போனா கூட கிட்டத்தட்ட 10 நிமிஷம் யோசிச்சுதான் முடிவெடுப்பான். ஆனா இப்போ ஒரே நாள்ல அவன் வேற யாரோ மாதிரி இருக்கான். கிம் வந்து சடனா எழுந்திரிச்சிட்டு ஜெயுங்க்கு மெசேஜ் பண்றா. டேய், அன்னைக்கு என்னைய தனியா விட்டுட்டு போனல, அதை மறந்துடாத, உன்னைய கொல்லாம விட மாட்டான்டான்னு. இப்ப அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. என்னடா திடீர்னு பயமா இருக்கு, மான்ஸ்டர் இருக்கிறதுனாலயா? 4 பேய், ஒரு அண்டத் மான்ஸ்டர், ஒரு எலும்பு கூடு மண்டைய, நல்லா டீம் ஃபார்ம் பண்ணிருக்கீங்கடா. இப்ப நான் இதை எப்படி சமாளிக்கிறேன்னு பாருங்கடா. நல்ல வேலை இந்த மந்திரக்கோலை கூட எடுத்துக்கிட்டு வந்தேன். ஹெலிம்னா என்னன்னா, நார்ஸ் மித்தாலஜில வரக்கூடிய 9 லோகங்கள்ல வரக்கூடிய ஒரு லோகம்தான் ஹெலிம், தி லேண்ட் ஆஃப் டெத். இது ஆள்றது யாருன்னு பாத்தீங்கன்னா லோக்கியோட பொண்ணு ஹெல். டஞ்சன் எல்லாமே 7 லோகங்களோட அடிப்படையில தான் டஞ்சன் அமைஞ்சிருக்கு. அதுல 2 லோகங்கள்ல தவிர்த்து, அது என்னன்னா மிட்காட், அது மனுஷங்க வாழறது, அப்புறம் ஆஸ்காட், ஏசர் கடவுள் வாழறது. இப்ப நம்ம அந்த 7 லோகத்தை பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் எங்க பார்த்தாலும் பனி பொழியோடு உறைஞ்சி இருக்கிறது தான் நெஃப்லிம். செகண்ட் என்னன்னா, சுத்தி எல்லா இடமும் நெருப்பு குழம்பா இருக்கிறது தான் மஸ்பெல்லிம். அதுல தேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய மலைகளும் மோசமான வானிலையும் கொண்ட பெரிய ஜெயிண்ட் இருக்கிற இடம் தான் ஜோட்டினம். ஃபோர்த் என்னன்னா, ஹெல்ப்ஸ் வாழற லோகம் தான் ஹெல்ஃபிம். ஃபிஃப்த் என்னன்னா, டார்க் ஹெல்ப்ஸ் வாழற லோகம் தான் செவர்டஹிம். சிக்ஸ்த் என்னன்னா, வானீர் கடவுள் வாழக்கூடிய லோகம் தான் வானாஹிம். செவன்த் என்னன்னா, நெல்ஃபிம் லோகத்துல குளிரான ஆழமான பகுதியில இன்னொரு லோகம் இருக்கிறது தான் ஹெல்ஃபிம். ஹெலிம்ஸ் நியூபி ரைடர்ஸ்க்கு கிளியர் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது ஏன்னா எத்தனை தடவை கொன்னாலும் திரும்ப திரும்ப உயிரோட வந்துகிட்டே இருக்கும். அதை விட ஹோலி மேஜிக் இல்லைன்னா இன்னும் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இதுவும் நல்லதுக்குதான். ஹெலிம்ஸ் எனக்கு ஏத்த இடம் தான் என்னோட நியூ ஸ்கில்ல டெஸ்ட் பண்றதுக்கு. சாக்ரிஃபைஸ் ஒரு ஹீலிங் ஸ்கில் தான். ஆனா அண்டத் மான்ஸ்டர் கிட்ட ஃபைட் பண்ணும்போது அது ஒரு சக்தி வாய்ந்த வைட் ஏரியா ஸ்கில்லா மாறும். அதோட நேம் லைட்ஸ் ஜட்ஜ்மெண்ட். இப்ப அப்படியே ஹீரோ கிட்ட ஒரு அம்பு வருது. நம்ம ஹீரோ அந்த அம்பை மந்திரக்கோள் மூலியமா தடுத்துடுறான். உடனே ஒரு அண்டத் மான்ஸ்டர் அப்படியே பாஞ்சிக்கிட்டு அட்டாக் பண்ணுது. ஹீரோ மந்திரக்கோள் மூலியமா ஒரு குத்து விடுறான். அது அப்படியே பறந்து போய் விழுது. இப்ப நான் இந்த வைட் ஏரியா ஸ்கில் யூஸ் பண்ற ஐடியால இல்ல. இப்ப ஹீரோ லைட்டிங் செயின் யூஸ் பண்ணி ஒரு பேயை கொன்னுறான். இப்ப 2வது பேய் அட்டாக் பண்ண வருது. ஹீரோ அப்படியே தப்பிச்சுட்டு, எனக்கு மெஜிஷியன் எப்படி சண்டை போடுவாங்கன்னு அனுபவம் இல்லை. மறுபடியும் லைட்டிங் செயின் யூஸ் பண்ணி அந்த 2வது பேயை கொன்னுறான். நான் இந்த வாய்ப்பை தவற விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண போறான். இது இந்த அளவு தான் இருக்கும்னா நான் இருக்கிற லெவலே போதுமானதுன்னு சொல்லிட்டு எலும்பு கூடு மண்டையனை மண்டம் மேலேயே ஒன்று போடுறான். போட்ட உடனே ஹீரோ என்னடா மந்திரக்கோள் தனியா உடஞ்சி போகுதுன்னு பாக்குறான். இப்போ சிஸ்டத்துல இருந்து நோட்டிபிகேஷன் வருது, நீங்க எலும்பு கூட மண்டையனை காலி பண்ணிட்டீங்க, அதனால எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் 50 கிடைச்சிருக்குன்னு. அதுக்கப்புறம் நீங்க மந்திரக்கோள் உடஞ்சிடுச்சின்னு வருது. ஹீரோ கிழிஞ்சது. போ, யோசிச்சு பார்த்தா மெஜிஷியன் இந்த மாதிரியா சண்டை போடுவாங்க? இப்ப அடுத்த அண்டத் மான்ஸ்டரும் ஒரு பேயும் அட்டாக் பண்ண வருது. ஹீரோ ரிலாக்ஸா லெவல் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய நேரம் கிடையாது, நான் தேவையில்லாம என் மந்திரக்கோலை வேற உடைச்சிட்டேன், சரி எப்படி பார்த்தாலும் முடிவு மாற போறது இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ சாக்ரிஃபைஸ் ஸ்கில் யூஸ் பண்றான்.
அண்டெத் மான்ஸ்டர் இருக்கிறதுனால சாக்ரிஃபைஸ் ஸ்கில் லைட்ஸ் ஜட்ஜ்மெண்டா மாறுது. எல்லா மான்ஸ்டரும் அப்படியே காலியானதும் ஹீரோ லெவலப் ஆகுறான். அப்படியே அவனோட ஸ்டெமினா ரெக்கவர் ஆயிடுச்சு. நான் தெரியாம சொல்லிட்டேன், ஆனா இப்ப லெவலப் ஆகலைன்னா பெரிய பிரச்சனையில மாட்டியிருப்பேன். லைட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் இது ஒரு எஸ் ரேங்க் ஸ்கில். அதை பிளாங்க் கார்ட்ல காப்பி பண்றதுனால அதை நான் மாஸ்டர் பண்ணிட்டேன் அர்த்தம் கிடையாது. எனக்கு மெஜிஷியனா அனுபவம் தேவை, இல்லைன்னா அடுத்த வாட்டி எனக்கு சுலபமா இருக்காது. இது ஒரு டிரான்ஸ்ஃபர் டஞ்சன் போல. கண்டிப்பா ஹியன்வர்ஸ் கில்டு இதை செக் பண்ணி பார்க்காம என்னை அனுப்பி இருக்க மாட்டாங்க. எனக்கு கண்டிப்பா தெரியும் இதுக்கு பின்னாடி நோனியா சிஸ்டம் தான் இருக்கும்னு. நான் வார்ப் ஸ்டோன் யூஸ் பண்ணலாம்னு யோசிக்கிறான். அப்ப சடனா ஒரு பவர்ஃபுல்லான மானா ஹீரோ சென்ஸ் பண்றான். என்ன பயங்கரமான மானா இது, ஏதோ ஒண்ணு கிட்ட வருது. நம்ம ஹீரோ அடைச்சா என்னால மூச்சு கூட விட முடியல. எதுதான் அப்படி கிட்ட வந்துகிட்டு இருக்கு? ஒண்ணு மட்டும் நிச்சயம், நான் இப்ப இங்க இருந்து நகர்லன்னா கண்டிப்பா செத்துடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ உடஞ்ச மந்திர கோலை வச்சு தொடையில குத்திட்டு நான் இப்ப சத்தம் கூட போட முடியாது. ஏன்னா அது கண்டிப்பா பக்கத்துல எங்கேயோ தான் இருக்கு. நான் அதுக்கு தெரியாம எப்படியா தப்பிச்சிடணும்னு பாக்குறான். அப்ப ஹீரோக்கு முன்னாடி பெரிய நிழல் தெரியுது. அது என்னதுன்னு ஹீரோ பின்னாடி திரும்பி பாக்குறான். அதுதான் இந்த டஞ்சனோட பாஸ். அதோட நேம் நைட் ஷெட். இப்ப சிஸ்டத்துல இருந்து நோட்டிபிகேஷன் வருது, உங்களோட பல மடங்கு லெவல் அதிகமா இருக்கு, இது உங்க உயிருக்கே ஆபத்து, அதனால உடனே டஞ்சனை விட்டு தப்பிச்சிடுங்கன்னு. ஹீரோ என்னால இதுகிட்ட மோத முடியாதுன்னு சொல்லிட்டு இன்வெர்டரியில இருந்து வார்ப் ஸ்டோன் எடுக்கிறான். எடுத்து அதை உடைக்கிறதுக்குள்ள நைட் ஷெட் ஹீரோவை அட்டாக் பண்ணதுல வார்ப் ஸ்டோன் ஒரு இடத்துல விழுது. ஹீரோவோட இடத்துல விழுறான். சிஸ்டத்துல இருந்து வார்னிங் வருது, உங்க ஹெச்பி ரொம்பவே கம்மியாயிடுச்சு, உங்க உயிருக்கே ஆபத்து, உடனே ஹீலிங் போஷனை யூஸ் பண்ணுங்கன்னு வருது. ஹீரோ அடைச்சேன்னு பாக்குறான். அப்படியே நைட் ஷெட் ஹீரோவை கொல்றதுக்கு கிட்ட வருது. ஹீரோ அவனோட முடிவை ஏத்துக்கிறான், என்னால இதுகிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு. ஆனா அப்ப எதுவுமே நடக்கல. ஹீரோ அப்படியே பொறுமையா கண்ணை திறந்து பாக்குறான். என்னடா இங்க நடக்குது? நைட் ஷெட் அப்படியே அசையாம இருக்குன்னு ஹீரோ பாக்குறான். அப்ப சடனா ஒரு வாய்ஸ் வருது, இல்ல நீ அவனை கொல்லக்கூடாது, அந்த பையன் முக்கியமான விருந்தாளி, அவனை நான் தான் வர வச்சிருக்கேன்னு. இது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹெலிம் லோகத்தை ஆள்ற ஹெல் இவங்க தான். அது நீ தானா ஏசர்களை அழிக்கக்கூடிய குழந்தைன்னு கேக்குறாங்க. ஹீரோ யாருடா இந்த பொண்ணுன்னு யோசிச்சுக்கிட்டு நீதான் இத பண்ணியான்னு கேக்குறான். ஹெல் வந்து நீதான் உங்களை கொல்லக்கூடிய எதிரியா? ஆனா நீ ஒரு சின்ன பையனா இருக்கியே, உன்னோட ஸ்ட்ரென்த் நார்மலா தான் இருக்கு, உன்னோட மேஜிக் பரவாயில்ல, ஆனா இதெல்லாம் போதாது ஏசரை எதிர்க்க. எதுக்கு லோக்கி உன்ன மாதிரி சின்ன பையனை தேர்ந்தெடுத்தான்? ஹீரோ நினைக்கிறான், அடைச்சா எனக்கு நிறைய பிளட் லாஸ் ஆனதுனால நான் மயங்கி விழ போறேன், இதுதான் என்னோட முடிவா? இல்ல இப்ப நான் மயங்கி விழுந்தேன்னா என்னோட பிளான் எல்லாம் வேஸ்டா போயிடும். என்னோட அப்பாவை பழி வாங்கறதுக்கு நான் ஒரு மெஜிஷியனா சக்சஸ் ஆகணும், இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். இத நான் தாங்கிக்கிட்டு எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்க பார்க்கணும். இப்ப ஹெல் வந்து இருந்தாலும் உன்னோட கண்ணுல இருக்க தைரியம் பிடிக்குது, ஆனா நீ ரொம்பவே பலவீனமா இருக்க, நீ நினைக்கிறத விட ரேங்க்னார்க் வேகமா வருது, அதனால நீ சீக்கிரமா ஸ்ட்ராங் ஆகணும். அப்படி உன்னால முடியாம அந்த நரகத்துக்கு போனா உன்னைய நான் தான் முதல்ல கொல்லுவேன். ஹீரோ அடைச்ச யாருடா இந்த பொண்ணு இப்படி சாவடிக்கிறாளே? ஹெல் வந்து நீ எங்களுக்கு முக்கியமான பகடக்காய், அதனால உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், இப்போ நீ பலசாலி ஆகு, இப்ப இருக்கிறத விட நீ ரொம்ப பலசாலி ஆயிட்டு உன் முன்னாடி இருக்கிற நைட் ஷெட தோக்கடி. அப்படி நீ தோக்கடிச்சிட்டனா உனக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் தரேன், ஆனா முன்னாடி சொன்ன மாதிரிதான் உனக்கு ரொம்ப நேரம் இல்ல, உனக்கு 2 மாசம் டைம் தரேன் இவனை தோக்கடிக்கிற. இப்ப சிஸ்டத்துல இருந்து நோட்டிபிகேஷன் வருது, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிஷன் வந்திருக்கு. நேம் என்னன்னா ஹெல் ட்ரையல். அந்த மிஷன் டீடைல்ஸ் என்னன்னா ஹெலிம் ஸ்லோகத்தை ஆள்ற ஹெல் உங்களுக்கு மிஷன் கொடுத்திருக்காங்க. கொடுக்கப்பட்ட டைம்குள்ள நைட் ஷெட தோக்கடிச்சா ஹெல் உங்களை அங்கீகரிப்பாங்க. இப்ப ஹீரோ எப்படி இந்த இடத்துக்கு வந்தானோ அதே மாதிரி மறுபடியும் டெலிபோர்ட் ஆகும்போது ஹெல் ஹீரோ கிட்ட நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உன்னால கொடுக்கப்பட்ட டைம்குள்ள பலசாலியா ஆக முடியலனா நானே உன்னை கொன்றுவேன். நோர்நீர் ஆள தேர்ந்தெடுக்கப்பட்டவனே, நீ இந்த பேட்டில ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோ அப்படியே நினைவுக்கு வந்து கண்ணை திறக்கிறான். இது டஞ்சனோட என்ட்ரன்ஸ் ஆச்சேன்னு அப்படியே எழுந்திருச்சிட்டு என்னோட காயம் எல்லாம் மறைஞ்சு போச்சே, நான் காயப்பட்டதுக்கு அடையாளமே இல்லையே, அந்த பொண்ணு தான் இத பண்ணாளா? யார் அவ கண்டிப்பா மனுஷி இல்ல. ஹீரோ நோட்டிபிகேஷன் பார்த்துட்டு அப்ப அது கண்டிப்பா கனவு இல்லைன்னு சொல்லிட்டு மிஷினை பாக்குறான். ஹெல் ட்ரையல். என்னது ஹெல்லா?
இப்போதான் ஹீரோக்கு தெரியுது ஹெலிம்ஸ் லோகத்தை ஆள்ற கடவுள். அப்ப நான் இவ்வளவு நேரம் கடவுளைய பார்த்தேன். இப்ப ஹீரோ நடந்தது எல்லாம் யோசிச்சு பாக்குறான். யோசிச்சு பார்த்துட்டு என்னது எதிரி அழிக்க கூடியவனா? எனக்கு நோனிய சிஸ்டம் கிடைச்சப்ப கூட இதே மாதிரி சொல்லுச்சு. எனக்கு தலையே சுத்துது. எனக்கு ஒன்னும் புரியல. நான் எதுக்காக பாஸ்டுக்கு வந்தேன்? இந்த ஹெல்த் சொன்ன எதிரி அழிக்க கூடியவன்னா என்ன? அப்படி அவங்களுக்கு என்கிட்ட இருந்து என்னதான் வேணும்? ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நான் இப்ப இருக்கிறத விட பலசாலியா ஆகணும். அந்த ஹெல்த் சொன்னது எல்லாம் உண்மைனா அப்படி நான் ஸ்ட்ராங் ஆகலன்னா அவ கண்டிப்பா என்னைய கொன்னுடுவா. நைட் ஷேட 2 மாசத்துல காலி பண்ணணும். அது அவ்வளவு சுலபம் இல்ல. இதுவும் நல்லாதான் இருக்கு, ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. பட் இப்ப இருக்கிறது எதுவுமே நல்லா இல்ல. என்னோட ஃபைட்டிங் ஸ்டைலே ப்ராப்ளமா இருக்கு. எனக்கு ஒரு மெஜிஷியனா சண்டை போட அனுபவம் இல்லாம பறந்து போய் எலும்பு கூடு மண்டை மேல அடிச்சு மந்திரக்கோள் உடஞ்சதுதான் மிச்சம். அப்புறம் நான் எந்த லோ ரேங்க் ஸ்கில்லையும் கத்துக்கல. இதுல இருந்து நான் இம்ப்ரூவ் ஆகணும்னா நான் பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப ஹீரோவுக்கு மெசேஜ் வருது. நான் பார்க் பேசுறேன், உனக்கு ஓகேனா கில்டு மாஸ்டர் உன்னை மீட் பண்ணணும், நாளைக்கு மீட் பண்ண ஓகேவா உனக்கு? அது மட்டும் இல்ல, கான்ட்ராக்ட பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு தெரிஞ்சுக்க விரும்புறாங்க. ஹீரோ பர்ஃபெக்ட் டைமுக்கு வந்தையா அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோ மெசேஜ் பண்றான். நாளைக்கு கண்டிப்பா உங்களை பாக்குறேன். கான்ட்ராக்டும் நல்ல விதத்துல தான் எடுத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் கேட்கணும். இப்ப அடுத்த நாள் ஹீரோ ஹியன்வாஸ் கில்டுக்கு போறான். இப்ப பார்க் ஹீரோவை செயின்ட் என்சியோன் மீட் பண்றதுக்கு கூட்டிகிட்டு போறாரு. அப்ப ஹீரோ நினைக்கிறான், இவங்க முதல்ல என்ன காண்டாக்ட் பண்ணதுக்கு காரணம் கண்டிப்பா அவங்க என்னோட ப்ரொஃபைல்ல மேஜிக் ஆப்டிடியூட் ஸ்கோர் 97 பார்த்து இருப்பாங்க. நீங்க இந்த உலகம் ஃபுல்லா தேடினாலும் இந்த மாதிரி டேலண்ட்டை கண்டிப்பா கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். எனக்கு வாரியரா இருக்கிறது சரி வராதுன்னு தெரிஞ்சோம் நான் ஆனதுக்கு காரணம் என்னால சரியா முடிவெடுக்க முடியல. அதுக்கு காரணம் என்னை சுத்தி இருக்கிறவங்களாலையும் சரி டிவிலையும் எல்லாரும் வாரியர்ஸ் தான் கெத்தா பார்த்தாங்க, மெஜிஷியனை கேவலமா பார்த்தாங்க. அதனால எனக்கு எந்த காரணமும் இல்லை நான் மெஜிஷியன் ஆகணும்னு. இப்ப ஹீரோவும் பார்க்கும் வந்துட்டாங்க. ஹீரோ பாக்குறான். செயின்ட் என்சியோன் நீங்க வந்துட்டியா, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஹீரோ, ஹலோ கில்டு மாஸ்டர், நான் உங்களை மறுபடியும் பார்த்ததுல சந்தோஷம். செயின்ட் என்சியோன் கான்ட்ராக்டை பத்தி என்ன நினைக்கிற? கண்டிஷன்லாம் நல்லா இருக்கா? அதுக்கு ஹீரோ, ஆமா கண்டிஷன்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. கான்ட்ராக்ட் கண்டிஷன் என்னன்னா மந்த்லி சேலரி, அதுக்கப்புறம் பி ரேங்க் எக்யூப்மெண்ட்ல எவ்வளவு வேணாலும் யூஸ் பண்ணலாம். அந்த எக்யூப்மெண்ட் உடஞ்சாலும் நீ பே பண்ண வேண்டாம். டஞ்சனை கிளியர் பண்ணும் போது அதுல கிடைக்கிற லாபம் 8க்கு 2 பிரிக்கிறாங்க. இந்த கான்ட்ராக்ட்ல இருக்கிற எல்லா கண்டிஷனும் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. இந்த மாதிரி கான்ட்ராக்ட்லாம் ஏ ரேங்க்ல இருக்கிற ரைடருக்கு மட்டும்தான் கிடைக்கும். இப்ப ஹீரோ, நான் ஆல்ரெடி பார்க்கிட்ட சொல்லியிருந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு கண்டிஷனும் ஆட் பண்ணணும்னு. செயின்ட் என்சியோன் ஓகே கண்டிப்பா என்ன கண்டிஷன் சொல்லு, நான் கேட்கறேன்னு சொல்றாங்க. ஹீரோ, நான் நினைக்கிறேன் நீங்க என்னோட ப்ரொஃபைல பார்த்து இருப்பீங்க. நான் கரியர் பார்த்து வாரியர்ல இருந்து மெஜிஷியனுக்கு மாத்தி 1 மாசம் கூட ஆகல. எனக்கு இன்னும் எப்படி மேஜிக் ஸ்பெல் யூஸ் பண்ணணும் கூட தெரியாது. அதனால என்னோட கண்டிஷன் என்னன்னா கில்டு மாஸ்டர் செயின்ட் என்சியோன் நீங்களே எனக்கு மேஜிக்கை பத்தி சொல்லித்தாங்க. செயின்ட் என்சியோன் யோசிக்கிறாங்க. ஹீரோ, ஒரு ரைடரா வாழணும்னா ஃபர்ஸ்ட் ரூலே உங்களோட சுச்சுவேஷனை உங்களுக்கு சாதகமா இருக்கும் போதே பயன்படுத்திக்கணும். பார்க் நானும் இவனை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நினைச்சேன், இவன் ஸ்பெஷல் தான். எங்க கில்டு மாஸ்டர் இந்த உலகத்துல இருக்கிற சில எஸ் ரேங்க்ல இவங்களும் ஒருத்தவங்க, அவங்க கிட்டே சொல்லித்தாங்கன்னு கூச்சப்படாம கேக்குறான். ஹீரோ, நீங்க இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் ப்ரியாரிட்டி நெகோஷியேட் கான்ட்ராக்ட்ல சைன் பண்றேன்னு. செயின்ட் என்சியோன் சிரிச்சுக்கிட்டே, இது கேட்க நல்லா இருக்கே, ஓகே நான் இந்த கண்டிஷனை ஒத்துக்கிறேன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, உன்னால என்னெல்லாம் பண்ண முடியும், நான் பார்க்க ஆர்வமா இருக்கேன். ஹீரோ, அப்பனா இப்பத்துல இருந்து என்னை நல்லா பாத்துக்கோங்க. செயின்ட் என்சியோன் கண்டிப்பா, ஆனா அதுக்கு முன்னாடி உன்னோட டேலண்ட்டை செக் பண்ணணும், அது உனக்கு ஓகேவான்னு கேக்குறாங்க. ஹீரோ, நான் இதை எதிர்பார்த்தேன். ஹியன்வாஸ் சைட்ல இருந்து நான் எந்த அளவு ஸ்கில்டுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப பார்க்க நினைக்கிறேன், கில்டு மாஸ்டரோட ரியாக்ஷனை பார்த்தா நான் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும் போல. ஹீரோ, நீங்க என்னோட திறமைய சோதிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? செயின்ட் என்சியோன், அதே தான்டா. ஹீரோ, அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேக்குறான். செயின்ட் என்சியோன் ஒரு ஸ்னாப் பண்ணதும் அவங்க பின்னாடி மானா கியூப் இருக்கு, இதுக்குள்ள போயிட்டு நீ வெளியே வரணும்னு சொல்றாங்க. ஹீரோ, அவங்க மானா கியூப் நான் சொன்னாங்க. செயின்ட் என்சியோன், என்ன நினைக்கிற, இது உனக்கு கரெக்டா இருக்கும்ல? உன்ன மாதிரி டேலண்டான பர்சனுக்கு ஹியன்வாஸ் கில்டு ப்ரியாரிட்டி நெகோஷியேட் கான்ட்ராக்ட் சைன் பண்ற ஒரு ஆளால அட்லீஸ்ட் இத பண்ண முடியாதா?
ஹீரோ நினைக்கிற நார்மலா மானா கியூப் மெஜிஷியன் யூஸ் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் பி ரேங்க் இருக்கிறவங்க அவங்களுக்கு மானா பத்தி நல்ல புரிதல் வேணும். அது மட்டும் இல்ல, நான் மெஜிஷியனா எப்படி இருக்கணும்னு தெரியல, அதனால இது எனக்கு கட்டாயமா தேவைப்படுற டெஸ்ட் தான். அவக்காண்டான எல்லா மெஜிஷியன்ல வெறும் 7% தான் இதுல இருந்து வெளியே வந்திருக்காங்க. என்னால இது முடியுமா? ஹீரோ கேக்குறேன், நீங்க என்னோட கான்பிடன்ஸை கம்மியாக்குற மாதிரி இருக்கு. அதுக்கு செயின்டென்சியன் நான் ஏன் அப்படி பண்ணணும், நீ இதுல தோத்தாலும் சரி நம்ம பிரியாரிட்டி நெகோஷியேட் கான்ட்ராக்ட்ல இருந்து எந்த ஒரு மாற்றமும் வராது. ஹியான் வாஸ் கில்டு மாஸ்டரை நான் உனக்கு வாக்கு தரேன். ஹீரோ, இவ்வளவு தூரம் வந்துட்டு என்னால பின்வாங்க முடியாது. நான் அப்படியே தோத்தாலும் நான் முன்னேறி போயிட்டே இருப்பேன். செயின்டென்சியன் பார்க் கிட்ட தேவையான ப்ரிப்பேர்டு பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு பார்க் இது சரிதான கில்டு மாஸ்டர் கேக்குறாரு. மானா கியூப்ல ஆக்டிவா இருக்கிற மெஜிஷியனே கஷ்டப்படுவாங்க, ஆனா ஜெய்யுங்க அனுப்புறீங்க, அவன் சின்ன பையன் தானே. செயின்டென்சியன் நீ நினைக்கிறியா நம்ம முன்னாடி இருக்கிற பையன் சாதாரணமான ஆளுன்னு? ஏன்னா அவன் நம்மள ஆச்சரியப்பட வச்சாலும் வைப்பான். பார்க் ஒத்துக்கிட்டு இப்ப அந்த மானா கியூபை ஓபன் பண்றாரு. நம்ம ஹீரோவும் மானா கியூப் கிட்ட போயிட்டு யோசிக்கிறான். நான் பாஸ்டுக்கு வரதுக்கு முன்னாடி இது கேள்விதான் பட்டிருக்கேன், இது ரொம்பவே பவர்னு. ஆனா இதை எதிர்பார்த்ததை விட ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. இதை இப்ப என் கண்ணாலேயே பாக்குறேன். செயின்டென்சியன் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? உன்கிட்ட இருந்து நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கிற, உன்னோட பெஸ்ட்டை குடு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோ மானா கியூப்குள்ள போறான். இப்ப போயிட்ட உடனே பார்க் நான் உண்மையை சொல்லணும்னா அவன் நினைச்சு ரொம்பவே கவலைப்படுறேன். எனக்கு புரியுது, அவன் சுவாரஸ்யமான பையன் தான், இருந்தாலும் அவன் ஒரு சின்ன பையன். செயின்டென்சியன் கண்டிப்பா அவனால முடியும். பார்க் எதனால இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அதுக்கு செயின்டென்சியன் சிரிச்சுக்கிட்டே எனக்கு தோணுது. அதுக்கு பார்க் என்ன அப்படின்னு கத்துறாரு. செயின்டென்சியன் மனசுக்குள்ள, உன்னால இந்த மானா கியூப்ல இருந்து வெளியே வர்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துப்பன்னு கேக்குறாங்க. இப்ப அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ இந்த மானா கியூப்குள்ள இருக்கான். ஹீரோ அப்படியே இது ஆழ்கடல்லயே மானாவால உருவானதா? நல்ல வேலை, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம மூச்சு விட முடியுது. இந்த உலகத்துல ஆக்சிஜன் எப்படியோ அதே மாதிரிதான் மானாவும். இது ஸ்கில் யூஸ் பண்றதுக்கு அது தேவை. ஆனா ரொம்ப நேரம் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான மானா உள்ள இருந்தா ஒருத்தவங்களோட இதயம் அப்புறம் நுரையீரலை பலவீனப்படுத்தும். சில சமயம் இறந்து கூட போவாங்க. நான் இங்க இருந்து டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கலனாலும் இங்க இருந்து சீக்கிரமா வெளியே போறதுக்கு வழி கண்டுபிடிக்கணும். எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் இந்த மானா கியூப்ல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே வழிதான். இங்க இருக்கிற சுழற்சியில ஒண்ணு மட்டும் வெளியே போறதுக்கு வழி இருக்கும். அதை நான் கண்டுபிடிச்சு ஃபோக்கஸ் பண்ணணும். இங்க இருக்கிற சின்ன சின்ன சுழற்சியில தான் ஏதோ ஒண்ணு வெளியே போறதுக்கு வழியா இருக்கும். அப்ப ஹீரோ சடனா ஒண்ணுத்த சென்ஸ் பண்றான். என்னது இது? அது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அது இந்த பக்கத்துல இருந்து தான் வருது. அது என்ன கிறிஸ்டலா? அதுல பவர்ஃபுல்லான மானா இருக்கு. எந்த அளவுனா இந்த மொத்த மானா கடலே அதுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப அப்படியே பார்க்க காட்டுறாங்க. பார்க் கில்டு மாஸ்டர், நீங்க முழுசா நம்புறீங்களா ஜெயிங் மானா கியூப்ல இருந்து வெளியே வருவான்னு? பார்க் மைண்ட்ல நீங்க ரொம்ப எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கு. ஜெயிங் சந்திச்சு கொஞ்ச நாள் தான் ஆகியிருக்கு, ஆனா அவன் இப்போ வரைக்கும் ஆச்சரியப்படுத்திக்கிட்டு இருக்கான். இப்பவும் ஆச்சரியம் படுத்துவானா? பார்க் செயின்டென்ஸ் கிட்ட கேக்குறாரு, அவன் வெளியே வரத்துக்கு எவ்வளவு நேரம் எடுத்துப்பான்னு நினைக்கிறீங்கன்னு. அதுக்கு அவங்க, எனக்கு 40 மினிட்ஸ் ஆச்சு, ஆனா அதுதான் இந்த கண்ட்ரியிலே வேகமா வந்தது. அப்ப பார்க் 1-2 விஷயம் நடக்கலாம். ஒன்னு மானா கியூப்ல இருந்து வெளியே வராம போகலாம், அப்படி இல்லைன்னா அவன் புது ரெக்கார்டே உருவாக்குவான். செயின்டென்சியன் நானும் அதான் நினைக்கிறேன், ஆனா அவன் அங்க இருந்து உருண்டு பரண்டு கதறிக்கிட்டு வர மாட்டான். அதுக்கு பார்க்கும் அதுவும் சரிதான் சொல்றாரு. அப்ப செயின்டென்சியன் சடனா பார்த்து ஷாக் ஆகுறாங்க. பார்க் அங்க சீக்கிரமா பாருங்கன்னு சொன்னதும் பார்க் அங்க திரும்பி பாக்குறாரு. பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகுறாரு. அந்த மானா கியூப்ல விரிசல் விழுது. அப்போ 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அப்ப பார்க் போனை எடுத்து டைமிங் பாக்குறாரு. இன்னது 10 நிமிஷம் தானா? வெறும் 10 நிமிஷத்துல மானா கியூப்ல விரிசல் விழுதா? அப்படி அங்க என்னதான் நடக்குது? இப்ப ஹீரோவை காட்டுறாங்க. இந்த கிறிஸ்டல்ல இருந்து தான் இவ்வளவு மானா வருதா? அப்ப இதுதான் மானா கியூபிக்கே சக்தி தரக்கூடிய எனர்ஜி கோர். இதை நான் உடைச்சிட்டேன்னா வெளியே போறதுக்கு வழி தேட வேண்டியதே இல்லைன்னு ஹீரோ அந்த கிறிஸ்டலை எடுத்து கையால உடைச்சிடறான். பேசிவ் ஸ்கில் எசன்ஸ் ஆஃப் மானா அப்ளிகேஷன். நீங்க மானாவை எப்படி பயன்படுத்துதுன்னு கத்துக்கிட்டீங்க. அப்படியே அந்த கிறிஸ்டலை உடைச்சதும் ஹீரோ வெளியே வரத பார்த்துட்டு பார்க்கு செயின்டென்சியன் பாக்குறாங்க. பார்க்கு ஷாக் ஆகி நினைக்கிறாரு, சாதாரணமா 7% மெஜிஷியன் தான்
மானா கியூப்ல இருந்து வருவாங்க. அதுல ஆவரேஜான மெஜிஷியன் 3 மணி நேரம் எடுத்துப்பாங்க. பி ரேங்க் 2 மணி நேரம் எடுத்துப்பாங்க. ஏ ரேங்க் 1.5 மணி நேரம் எடுத்துப்பாங்க. எஸ் ரேங்க் 30 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் எடுத்துப்பாங்க. ஆனா இப்ப ஜெயிங் இந்த உலகத்திலே வேகமா மானா கியூப்ல இருந்து வெளியே வந்த யூரோப்பியன் யூனியனை சேர்ந்த கமிலோட ரெக்கார்டு 36 நிமிஷத்துல உடைச்சிட்டான். அதுவும் 26 நிமிஷம் வித்தியாசத்துல. உடனே பார்க் ஜெயுங் கையை பிடிச்சு, ஜெயுங் நீ சாதிச்சிட்ட, நீ வெறும் 10 நிமிஷத்துல மானா கியூப்ல இருந்து வெளியே வந்துட்ட. ஜெயுங் என்ன 10 நிமிஷமா? செயின்டென்சியோன் வந்து ஜெயுங் நீ எப்படி மானா கியூப்ல இருந்து இவ்வளோ ஃபாஸ்டா வந்த? அதுக்கு ஹீரோ அதுவா நான் அந்த கியூப்குள்ள ஒரு கிறிஸ்டலை கண்டுபிடிச்சு உடைச்சிட்டேன். செயின்டென்சியோன் அப்படியே ஷாக் ஆகி என்ன நீ உடைச்சிட்டியா? அதுவும் அந்த கிறிஸ்டலியா? செயின்டென்சியோன் நினைக்கிறாங்க இந்த மானா கியூப்ல இருந்து மொத்த மானாவும் அந்த கிறிஸ்டல்ல இருந்து தான் வருது. அதை சாதாரணமா கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். அப்படியே அது கண்டுபிடிச்சு உடைக்கிறது யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஆனா இது இவன் பண்ணியிருக்கானா? அந்த மானா கியூப்ல இருக்கிற மானா விட ஜெயிங்கோட மானா அதிகம். செயின்டென்சியோன் சொல்றாங்க ஓகே ஜெயிங் நான் உன்னை சிறந்த மெஜிஷியனா ஆக்குறேன், அதுக்கு நீ தயாரா இருன்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே ஹீரோ அம்மாவும் கிம் ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிம் வந்து இவனை இன்னும் ஆளக்கானோம். ஹீரோ அம்மா வருத்தப்பட்டுட்டு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இன்னும் ஆளக்கானோம், ஃபோனும் எடுக்கல. அப்போ அங்க ஒரு கார் வந்து நிக்குது. பார்க் வந்து ஹீரோவை டிராப் பண்றாரு. கிம் ஜெயும் ஏன் அந்த எக்ஸ்பென்சிவ் கார்ல இருந்து வரான்? அதுக்கு ஹீரோ அம்மா நானும் உன் கூட தாண்டி இருக்கேன், எனக்கு எப்படி தெரியும்? ஹீரோ பார்க் கிட்ட நம்ம அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அம்மாக்கு ஹாய் கட்டுறான். அவங்கள ஹாய் கட்டிட்டு அவன் ஏதாவது தப்பான விஷயம் பண்ணலையா அப்படின்னு கேக்குறாங்க கிம் கிட்ட. அப்போ அப்படியே ஹீரோவோட ரூமை காட்டுறாங்க. கிம் கோவமா உட்காந்துட்டு இருக்கா. ஸோ நீ பின்னாதான் சொல்ல வர உனக்கு வாரியர் கிளாஸ் செட் ஆகல, மெஜிஷியனுக்கு மாறிட்டு. அதுக்கு ஹீரோ அதே தான், அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷனும் பண்ணிட்டேன், பேப்பரும் சப்மிட் பண்ணிட்டேன், வாரியரா இருக்கிறது கடுப்பா இருக்கு. கிம் வந்து இதை நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. கொஞ்ச நாள் முன்னாடி கூட மெஜிஷியனுக்கு ஃபியூச்சரே இல்லைன்னு சொன்னேன், உனக்கு ஏதாவது மண்டையில அடிபட்டுடிச்சாடா இப்படி சொல்ற? ஹீரோ வந்து மனுஷங்களோட மனசு குரங்கு மாதிரி அது அப்பப்போ மாறிக்கிட்டு தான் இருக்கும். கிம் வந்து இதை நான் உங்ககிட்ட இருந்து சுத்தமா எதிர்பார்க்கல. உங்க அம்மா கஷ்டப்படக்கூடாது, நீ வாரியர் ஆகணும். உனக்கு மெஜிஷியன்ல அதிகமா திறமை வந்தா நீ வாரியரை சூஸ் பண்ண. ஆனா மெஜிஷியன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு ரொம்ப சம்பாதிக்கிறது இல்லை. ஹீரோ நினைக்கிறான் எனக்கு ஃபியூச்சரை பத்தி தெரியும். அப்ப அந்த சோடா புட்டி சொன்னது ஞாபகம் வருது. அப்ப ஹீரோ கிம் கிட்ட ஹே நம்ம இந்த டாபிக்கை பத்தி பேச வேண்டாம் விட்டுடலாம்னு சொல்றான். ஹீரோ கிம் கிட்ட ஆமா நீங்க என்ன பண்ற, உன் பேரண்ட்ஸ் எங்க மறுபடியும் பிசினஸ் ட்ரிப் போயிட்டாங்களா? அதுக்கு கிம் அதேதான், அதனாலதான் இங்க வந்துட்டேன், ஆன்ட்டியும் என்னை இங்கே தங்க சொல்லிட்டாங்க. ஹீரோ நீ எப்படி உங்க பெரிய வீடை விட்டுட்டு இங்க வந்து தங்குற? அதுவும் உனக்கு இங்கதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. கிம் வந்து பணக்கார வீட்டு பொண்ணு, அதுவும் ஒரே பொண்ணு. கிம்மோட அப்பா அம்மா 2 பேருமே மான்ஸ்டரை கட் பண்ணி மற்ற நாட்டுக்கு சேல் பண்ணுவாங்க. அதனால அவங்க அடிக்கடிக்கு ஒரு நாட்டுக்கு போவாங்க. ஸோ கிம் இங்க வந்துடுவா. எங்க அம்மாவும் கிம்மோட பேரண்ட்ஸும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வேற, அதனால அவ எப்பவும் இங்க தான் இருப்பா. ஹீரோ நடந்தது நடந்துச்சு, ஸோ ப்ளீஸ் எனக்கு மேஜிக் தியரியை சொல்லித்தா. அது கிம் வந்து வெறும் வாயால கேட்டா எப்படின்னு கேக்குறா. ஹீரோ சரி உனக்கு என்னதான் வேணும், நீ கேட்கறது என்னால முடியுமா முடியாதான்னு தெரியல, சரி கேளு. கிம் வந்து நீ இப்ப கேட்டுட்ட, நான் அது என்னன்னு யோசிக்க கூட இல்லையே. கிம் யோசிச்சுட்டு சரி என்னோட ஒரு ஆசைய நிறைவேற்று, நான் எது கேட்டாலும் சரி, உனக்கு வேண்டான்னா விடு. அதுக்கு ஹீரோ சரி சரி ஓகே, 1 வருஷம் வரைக்கும் தான் அதுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கு, அதுக்குள்ள கேளு, இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன். கிம் வந்து இது நியாயமே இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. ஹீரோ நினைக்கிறான் 1 வருஷம் தானே, கண்டிப்பா அவ மறந்துடுவா. ஹீரோ வந்து அப்படி என்ன கேட்க போற பெருசா, இவ்ளோ ரியாக்ஷன் தர, ஆனா உன் மூஞ்ச பார்க்க முடியல. கிம் வந்து டே என்னடா சொன்ன, நீ என்கிட்ட காலி ஆக போற, அன்னைக்கு என்னைய விட்டுட்டு போனல எல்லாத்துக்கும் சேர்த்து இருக்குடா, உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன் பாருன்னு சொல்லிட்டு கிம் பில்லோவை வச்சு ஹீரோவை பொழக்கிறா. ஹீரோ ஹே போதும், இதுக்கெல்லாம் என்னை அடிக்காத வலிக்குது. கிம் வாய மூடி இந்தா வாங்கடன்னு சொல்லி போடுறா. அப்ப ஹீரோட அம்மா பசங்களா டின்னர் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட வாங்கன்னு சொல்றாங்க. கிம் ஹீரோவை அடிக்கிறா. ஹீரோ அடி வாங்கிட்ட, இதெல்லாம் நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன். அப்போ சடனா ஒரு பிளேஸ் காட்டுறாங்க. அங்க காகங்கள் எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய கத்தி வந்து அந்த மான்ஸ்டர் மண்டையிலே குத்துது. அந்த பர்சனை காட்டுறாங்க. அந்த பெரிய மான்ஸ்டரை கொன்னுட்டு அப்படியே அது முன்னாடி நிக்கிறாரு. இந்த பர்சன் தான் ஹீரோவோட அப்பா. அப்போ பின்னாடி இருந்து மிஸ்டர் மின்சி, உங்க இந்த ரைடு உங்களால தான் ஈஸியா முடிஞ்சுது, ரொம்ப நன்றி. இந்த மாதிரி இவ்வளவு சுலபமான ரைடு நடந்தது எனக்கு எப்போ கூட ஞாபகம் இல்லை. அதுக்கு மிஸ்டர் மின் வந்து உங்க வார்த்தைக்கு ரொம்ப நன்றி.
இப்ப கூட இருக்கவன் கேக்குறான், மிஸ்டர் மின் மாதிரி ஒரு பர்சன் எங்க கில்டுக்கு வந்தா அது நிஜமா சூப்பரா இருக்கும். நீங்க எப்பவாவது இத பத்தி யோசிச்சு இருக்கீங்களா? அதுக்கு மிஸ்டர் மின் வந்து என்னைய மன்னிச்சிடுங்க, நான் எந்த கில்டிலையும் சேர போறது இல்லைன்னு. அதுக்கு அந்த பர்சன், அட வாங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மிஸ்டர் மின், உங்களுக்கு எங்க ஸ்கார்லெட் கில்டு பெஸ்டான சலுகை எல்லாம் தருவாங்க. மிஸ்டர் மின் வந்து என்ன தொல்லை பண்றான், கூட இருந்தவன் என்னன்னு கேக்குறான். அப்ப சடனா மிஸ்டர் மின் அவரோட பவரை யூஸ் பண்றான். இருண்ட மனசு, அப்புறம் சோம்பேறித்தனம், மோசமான பெரிய ஆசைப்படக்கூடியதுதான் மனுஷங்க. அப்படி சொல்லிட்டு ஒரு செகண்ட் மனுஷங்க மட்டும் அந்த மாதிரி கிடையாது. அப்படியே அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. இப்போ இவன் அவனோட நினைவுக்கு வர, நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்?